Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. நான் விவேகானந்தன். ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் நான் முதல் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் இணைஞ்சு விஷன் 1000 மிஷன் 100 2.0 அப்படின்ற இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவோடைய கோர் அப்ஜெக்டிவ் என்னென்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு டெஸ்ட் சீரீஸோடு சேர்த்து அந்த டெஸ்ட் சீரீஸோடு அலைன் ஆகக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே லாஸ்ட்டு 15 இயர்ஸோடைய PYQ கொஷின்ஸை எடுத்து அதை டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எந்தெந்த விதத்தில் கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் அதிலிருந்து தெரிஞ்சுக்கணுன்றத டீட்டெயில்டான டிஸ்கஷனோட லாஸ்ட்டு 2 இயர்ஸ் NDA as well as CDS இந்த மாதிரி CAPFன்னு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதர் எக்ஸாம்ஸோட கொஷின்ஸையும் அது கூட சேர்த்து இன்டகிரேட் பண்ணி இந்த சீரீஸை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சீரீஸோடைய பெனிஃபிட்டாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஓவராலாக பார்த்தோம்னா அந்த வீக்கெண்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டோட சிலபஸை த்ரூ 4 வீடியோஸில் நம்ம கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த செஷன் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நாலேஜ் பேஸ் கிடைச்சதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலெக்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் இதனுடைய ஃபுல் டெஸ்ட் ஸ்கெடியூல்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நான் முதல்வன் ஸ்டடி ஹால்ன்ற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் இதை பற்றின வீடியோஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இனிஷியலாக வரக்கூடிய ஜியாகிரஃபி டெஸ்ட்டுக்கு ரிலேட்டடான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து 3rd செஷன் தான் இது. ஸோ ஏற்கனவே 2 செஷன்ஸு கிளைமட்டாலஜி ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். அதில் 3வது செஷனாக ஓஷனோகிராஃபியில் இருக்கக்கூடிய கேள்விகளும் தென் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இந்த 2 பர்டிகுலரான தீம்குள்ளே இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கண்டென்ட்டாக அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டாலும் கான்செப்சுவல் பேக்ரவுண்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை இந்த வீடியோவுடைய டிஸ்கஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த டெஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எது? ஓஷனோகிராஃபி அண்டு கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஏன்னா கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்றது ஒரு கலெக்டிவான டாபிக். ஓகேவா? ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய அக்ராஸில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்ஸ்லையும் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ் இருக்கோ அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல கிளைமட்டாலஜிக்கல் நாலேஜும் இருக்கும், ஓஷனோகிராஃபிக்கல் நாலேஜும் இருக்கும். ஸோ அதனால தான் கிளைமட்டாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி டாபிக்ஸை முடிச்சதுக்கப்புறம் அதனோட கடைசியாக நம்ம கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டை பார்க்க போகும்போது நமக்கு ஒரு கலெக்டிவ் நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓஷனோகிராஃபியில் என்னென்ன பர்டிகுலரான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 2013 கேட்ட கேள்வி, ஆன் தி பிளானட் எர்த் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸிஸ்ட் அஸ் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ். அவுட் ஆஃப் தி ரிமைனிங் ஃப்ரெஷ் வாட்டர் த லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் அவர் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை வாட்டரு. அந்த வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டருடைய ப்ரொபோர்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, என்னென்ன ஃபார்மில் இருக்குது, அந்த ஃபார்மில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதில் லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குதுன்றதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க? அட்மாஸ்பியர், ஃபவுண்ட் இன் தி அட்மாஸ்பியர் அஸ் மாய்ஸ்சர் அண்ட் கிளவுட்ஸ். ஏன்னா நம்ம இது வரைக்கும் கிளைமட்டாலஜியில் பார்த்ததே வாட்டர் வேப்பர்ன்றதே ஒரு ஃபார்ம் ஆஃப் வாட்டர் தானே. ஸோ மாய்ஸ்சராக கிளவுட்ஸ்லேயே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டருடைய ப்ரொபோர்ஷன் அதிகமாக, அல்லது லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனாக, அல்லது கிரவுண்ட் வாட்டராக நமக்கு அக்விஃபர்ஸில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரோட ப்ரொபோர்ஷன் அதிகமாக, அல்லது மாய்ஸ்சர் சாயிலோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ப்ரொபோர்ஷன் அதிகமாக அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதே 2021 திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு தி வாட்டர் ஆன் தி பிளானட் எர்த் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The amount of water in the rivers and lakes is more than that of the amount of groundwater. அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் 2 கம்பேர் பண்ணி ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸில் அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கா, கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக இருக்கான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. The amount of water in polar ice caps and glaciers is more than that of the amount of groundwater. இங்கே கிரவுண்ட் வாட்டரோட ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் கிரவுண்ட் வாட்டரை போலார் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஐஸ் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டருடைய ப்ரொபோசிஷனும் கிரவுண்ட் வாட்டருடைய ப்ரொபோசிஷனை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன, நமக்கு ஓவரால் வாட்டர் என்னென்ன ஃபார்மில் இருக்குது எர்த்தோட சர்ஃபேஸில், அதில் ஸ்பெசிஃபிக்கலி ஃப்ரெஷ் வாட்டரோடைய ப்ரொபோர்ஷனில் எது லார்ஜஸ்ட்டு எது லோவஸ்ட்டு, அதை வச்சு 2 தடவை கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக நம்ம பார்க்க போகும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து
96.5 அதாவது 97% வந்து நமக்கு ஓஷன் வாட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ 2/3 ஆஃப் அவர் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை ஓஷன்ஸாக இருக்க போகும்போது வாட்டரில் வந்து பார்த்தோம்னா சலைன் வாட்டர் ஓஷானிக் வாட்டர்ஸாக 96.5 அல்லது 97% இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 97% சலைன் வாட்டர் 97% இருக்குது. அந்த சலைன் வாட்டரில் 96.5% ஓஷன்லேயே இருக்குது. லேக்ஸ், அதாவது சலைன் லேக்ஸ் நம்மளுக்கு கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய லேக்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜன்ஸில் ப்ரொலாங்டு எவாப்ரேஷன் வருஷக்கணக்காக நடந்து அது வந்து ரொம்ப வருஷமாக அங்கே வந்து கண்டினியூஸ் எவாப்ரேஷன் நடந்து செடிமெண்டேஷன்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் நடந்து சலைன் லேக்ஸாகவே கோஸ்டல் ரீஜன்ஸ்லையும் இருக்கலாம், இன்டீரியர் கான்டினென்டல்லையும் இருக்கலாம். பட் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சால்ட் வாட்டராக தானே இருக்கும். அது ஒரு 0.707%. சலைன் கிரவுண்ட் வாட்டர் எஸ்பெஷலி கோஸ்டலில் ஒட்டி இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரில் வந்து பார்த்தோம்னா சலைனிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ சலைன் வாட்டரு ஓஷன்ஸில் 96.5% டேரெக்டாக இருக்குது. சலைன் லேக்ஸில் 0.07% இருக்குது. சலைன் கிரவுண்ட் வாட்டராக ஒரு 0.93% இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 97% வந்து சலைன் வாட்டர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? 97.5% வரைக்கும் சலைன் வாட்டர்ஸ் தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர். அப்போ ஓவராலாகவே நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணிகள்லேயே வெறும் 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. அந்த 2.5% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளார என்னென்ன ப்ரொபோர்ஷன்றது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த 2.5% இந்த 2.5 100% எடுத்துக்கிட்டோம்னா அந்த 100ல் 68.6% கிளேஷியர்ஸாகவும் ஐஸ் கேப்ஸாகவும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட போலார் ரீஜன்ஸ்லையும் நம்மளுடைய ஹிமாலயாஸ் மாதிரியான ஹை ஆல்டிடியூடினல் ரீஜன்ஸ்லையும் ஆல்பைன் மவுண்டன் ரீஜன்ஸ்லையும் ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் மாதிரியான ரீஜன்ஸ்லையும் ஹையஸ்ட் ஒன்று ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும், ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும், 0 டிகிரிக்கு கீழே போய் அது ஐஸ் கேப்ஸாவோ கிளேஷியர்ஸாவோ மாறும். அல்லது லாட்டிடியூடினல் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும், டுவோர்ட்ஸ் போலார் ரீஜன்ஸ் போக நமக்கு ஐஸ் கேப்ஸாவோ கிளேஷியர்ஸாவோ மாறும். ஸோ அப்படி 68.6% இன் ஐஸ் ஃபார்ம்ஸில் தான் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. ரெண்டாவது ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் என்ன இருக்குது? கிரவுண்ட் வாட்டர். 30% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இல்லை செகண்ட் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷனாக நமக்கு கிரவுண்ட் வாட்டர் தான் இருக்குது. ஓகேவா? அதை தாண்டி நமக்கு சர்ஃபேஸில் ரியலாகவே நமக்கு ஒரு போர்ட்டபிள் ஃபார்மில் அல்லது டேரெக்டாகவே லிக்விட் ஃபார்மில் இருக்கிற பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா வெறும் 1.3% தான். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் வாட்டர் ஐஸ் கேப்ஸ் தான் மெஜாரிட்டியே இருக்குது. அந்த 1.3%லையுமே சர்ஃபேஸுக்கு மேலே, ஓகேவா, சர்ஃபேஸ் ஃபேமில் ஐஸ் அண்ட் ஸ்னோவாகவே 73.1% இருக்குது. ஓகேவா? ஸோ தென் லேக்ஸில் 20%. அதாவது இந்த ப்ரப்போர்ஷன்ன்றது இந்த சர்ஃபேஸ் ஃப்ரெஷ் வாட்டரோடைய ப்ரப்போர்ஷனில். ஸோ இதை 100% எடுத்துக்கிட்டோம்னா அதில் 73% ஐஸ் அண்ட் ஸ்னோ தான் இருக்குது. அகெயின் லேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்மாஸ்பெரிக் வாட்டர் இருக்குது. அட்மாஸ்பெரிக் வாட்டர் தானே இன் கிளவுட்ஸாவோ மாய்ஸ்சர் கண்டென்ட்டாகவோ அட்மாஸ்பியர்லையோ அல்லது கிளவுட்ஸ்குள்ளாரையோ இருக்குதோன்னு கேட்டிருந்தாங்க. ரைட்டா? தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிவிங் பீயிங்குள்ளாரையுமே வாட்டர் ஆஸ் அ காம்போசிஷனாக இருக்கா, பயாலஜிக்கல் வாட்டர். அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் இருக்குது. அப்போ ரிவர்ஸ் வந்து வெறும் 0.46% ஆஃப் 1.3%. 1.3% 100% எடுத்துக்கிட்டோம்னா அதில் வெறும் 0.46% தான் ரிவர்ஸ் இருக்குது. அப்போ ரிவர்ஸ் ஹோல்ஸ் வெரி வெரி மினிமம் லெவல் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் வென் வி டேக் இன் டு தி அக்கௌண்ட் ஆஃப் ஓவரால் சர்ஃபேஸ் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இன் டு கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் ஸ்வாம்ஷன் மார்ஷஸில் 2.5%, சாயில் மாய்ஸ்சரில் 3.52%. அப்போ இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ கிரவுண்ட் வாட்டருடைய லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன்ஸு ஃப்ரெஷ் வாட்டருடைய லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கிளேஷியர்ஸாக இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட்டாக கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ் அண்ட் ஸ்னோ இன் தி சர்ஃபேஸ் லெவல் இருக்குது. தென் லேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் வருது. ஸோ அட்லீஸ்ட் இந்த அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ஸ் ஆச்சு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வச்சு தான் கேள்விகள் வந்திருக்கு. ரைட்டா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தோம்னா இதில் என்ன ஆன்சர் நமக்கு? ஆன் தி பிளானட் எர்த் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸிஸ்ட் அஸ் ஐஸ் கேப்ஸ். அவங்களே சொல்லிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸிஸ்ட் அஸ் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ். இதுதானே லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு பார்த்தோம். அவுட் ஆஃப் தி ரிமைனிங் ஃப்ரெஷ் வாட்டர் த லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன்ஸாக எது இருக்குன்னு பார்த்துருந்தோம்? நமக்கு கிரவுண்ட் வாட்டர் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த 4 இதில் வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் வாட்டர் ஃபஸ்ட்டு, லேக்ஸ் அதிகம். ஓகேவா? அப்போ லேக்ஸ் ரிவர்ஸையும் சேர்த்தோம்னா இது செகண்டாக வரும். லேக்ஸ் மட்டுமேனா லேக்ஸ் தான் செகண்டாக வரும். தென் இது தேர்டாக வரும், இது ஃபோர்த்தாக வரும். கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா அப்போது ஃப்ரெஷ் வாட்டர்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் என்னவாக தான் இருக்குது? கிரவுண்ட் வாட்டர் தான் இருக்குது. இதை தானே அடுத்த கேள்வி கேட்டிருந்தாங்க. 2021 என்ன கேட்டிருக்காங்க? த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் ரிவர்ஸ்
and lakes, rivers and lakes சேர்த்து தான் கேட்குறாங்க. rivers and lakes is more than the amount of groundwaterன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு, இதை தான் முன்னாடி கம்பேர் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் வாட்டரோடைய ப்ரொபோர்ஷன் இஸ் மோர் தேன் தி ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் இஸ் மோர் தென் தட் ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர். இதை தான் ஃபர்ஸ்ட் கேள்வியிலே கேட்டிருந்தாங்களா. ஸோ போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் கிரவுண்ட் வாட்டரோட லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா. சப்போ வாட்டருடைய ப்ரெசன்ஸு சலைன் ஃபார்மில் எப்படி இருக்குது, என்னென்ன இடத்துல இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது, இதை வச்சு கேள்விகள் வந்திருக்கு. தென் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸ். மூவ்மெண்ட் ஆஃப் த ஓஷன் வாட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா வேவ்ஸ் இருக்குது, டைட்ஸ் இருக்குது, ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. இது மூணு தான் மெஜாரிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ். அந்த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்றதை பார்ப்போம். இப்போ டைட்ஸ், அதில் ரொம்ப முக்கியமானது என்னது டைட்ஸ். டைட்ஸ் அக்கர் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் டியூ டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங். என்னென்ன ரீசன்ஸ்னால அல்லது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைடல் ஃபார்மேஷன்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன் காரணமா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த மூன் காரணமா, அல்லது எர்த்தோடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காரணமா அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட்டான ஃபோர்ஸஸை கொடுத்துட்டு எதெல்லாம் இதில் டைட்ஸ் ஆன் தி எர்த் சர்ஃபேஸில் உருவாக்குறதுக்கு ரீசன்ஸாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. தென் அடுத்தது இப்போ 2025 CAPFல கேட்ட கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு நீப் டைட்ஸ். அந்த டைட்ஸ்லேயே 2 வகை இருக்குது, நீப் டைட்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் டைட்ஸ். அதில் நீப் டைட்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. நார்மலி there is a 7-day interval between the 2 நீப் டைட்ஸ். அப்போ 2 நீப் டைட்ஸுக்கு நடுவில் 7 நாள் டிஃப்ரென்சஸ் இருக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ எவ்ரி ஒரு பீரியாடிக்கல் சைக்கிள் அடிப்படையை வச்சு தான் இந்த நீப் டைட்ஸ் அல்லது ஸ்ப்ரிங் டைட்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகுது. அப்போ டைட்ஸுக்கு பின்னாடி நம்ம பேசியிருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்ன்னு போன கொஸ்டினில் பார்த்தோம்ல, எந்தெந்த ஃபோர்ஸஸ் டைட்ஸோடைய ஃபேக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், அது எந்த பீரியாடிக் சைக்கிள்ஸை நீப் டைட்ஸை ஃபார்ம் பண்ணுதா ஸ்ப்ரிங் டைட்ஸை ஃபார்ம் பண்ணுதா, அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸ் என்ன, அதையும் கேட்டிருக்காங்க. அட் திஸ் டைம் த சன் அண்ட் மூன் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். எஸ், சன்னு மூணு இதனுடைய ரெண்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எர்த்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஃபார் டைடல் ஜெனரேஷன். அதில் இந்த நீப் டைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டைட்ஸ் ஃபார்ம் ஆக போகும்போது இது மூணுக்குமான அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. The moon's attraction is diminished by the counteracting force of the sun's gravitational pull. ஓகேவா. இங்கே மூனோடைய கிராவிடேஷனல் புல்லை விட சன்னோடைய கிராவிடேஷனல் புல் தான் அதிகம். ஓகேவா. ஸோ த மூன்ஸ் அட்ராக்ஷன் இஸ் டிமினிஷ்டு பை கவுண்டராக்டிங் தி ஃபோர்ஸ் ஆஃப் தி சன்ஸ் கிராவிடேஷனல் புல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ரெண்டில் எது சன்னோடைய கிராவிடேஷனல் புல் அதிகமா அல்லது வந்துட்டு மூனோடைய கிராவிடேஷனல் புல் அதிகமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ நீப் டைட்ஸ் அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் அடிப்படையாக வச்சு நம்ம டைட்ஸுக்குள்ளார ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸை இது வரைக்கும் கேட்கலனாலும் நம்ம வேவ்ஸை பற்றியும் ஒரு பேசிக் ஐடியாஸ் வச்சுப்போம். ஏன்னா ஹரிசாண்டலாக நமக்கு சர்ஃபேஸ் லெவலில் மூவ் ஆகக்கூடிய மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸை தான் நம்ம வேவ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ரைமரி ரீசன்ஸ் என்னென்னா விண்ட்ஸ் தான். ஓகேவா. ஏன்னா மேலே விண்ட்ஸ் மேலே விண்ட்ஸ் ட்ராவல் ஆக அந்த விண்ட்ஸு சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர் கிட்ட ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ்னால கிரியேட் ஆகிறது தான் நமக்கு வேவ் மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா. சம்டைம்ஸ் இந்த வேவ்ஸே லார்ஜர் ஹார்பர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். லார்ஜர் ஹார்பர் வேவ்ஸ். இந்த லார்ஜர் ஹார்பர் வேவ்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சுனாமிஸ். இந்த சுனாமிஸோட ஜெனரேஷன்ஸ்க்கு எது மேஜரா காரணமா இருக்கும்னா பிளேட் டெக்டானிக்ஸ். அதுலயும் எஸ்பெஷலி சப்டக்ஷன் ஜோன் ஆஃப் ஓஷியானிக் அண்ட் ஓஷியானிக் கன்வர்ஜன்ஸ், இதுதான் காரணமாக இருக்கும். அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய வேவ்ஸோட மூமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே விண்டோடைய ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புல் பண்ணி கொண்டு போகிறதா இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் ஒரு வேவோடைய வேவ் லென்த் இருக்குல்ல, இந்த வேவ் லென்த்ன்றது டீப்பர் ஓஷன்ஸ், அதாவது மிட் ஆஃப் த ஓஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹையராக இருக்கும். வேவ் லென்த் ஹையராக இருக்க அந்த ஹைட் ஆஃப் த வேவ் குறைவாக இருக்கும். ஓகேவா. ஸோ டீப்பர் வாட்டர்ஸில் வேவ் லென்த் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் லாங்கராகவும் இருக்கும். வேவ் லென்த் லாங்கராக இருக்குதுன்னா வேவோடைய ஹைட்டு கம்மியாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஆனால் அதே வேவோடைய மூமெண்ட்டு டுவோர்ட்ஸ் கோஸ்டல் ரீஜனை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டீப்பர் பார்ட் ஆஃப் தி ஓஷன்ஸ்ல இருந்து டுவோர்ட்ஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கான்டினென்டல் ரீஜன்ஸ் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்படி ரைஸ் ஆகக்கூடிய இந்த ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ். இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜனை கடந்து இந்த வேவ்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ் நோக்கி வர வர என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இந்த வேவ் லென்த் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்டு. இந்த வேவ் லென்த் குறைய குறைய வேவுடைய ஹைட்டு கூடும். ஏன்னா இது இந்த பர்டிகுலர் டெப்த்னஸை தாண்டி இந்த டெப்த்தை தாண்டி இங்கே வர 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 இது வந்து டுவோர்ட்ஸ் ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸில் மோத அந்த வேவ் லென்த் குறைய ஆரம்பிக்கும், அதனோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆஸ் தி வேவ் அப்ரோச்சஸ் டுவோர்ட்ஸ் தி கோஸ்டல் ரீஜியன்ஸ் இட்ஸ் வேவ் லென்த் டிக்ரீசஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் தி வேவ் ஹைட். ஸோ அதனால தான் லார்ஜர் ஹார்பர் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுனாமி மாதிரியான வேவ்ஸோடைய மேஜர் இம்பேக்ட் வந்து பார்த்தோம்னா டீப் ஓஷன்ஸில் இருக்காது. அக்ராஸ் தி கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜனை கடந்து நம்மளுடைய கோஸ்டல் ரீஜன்ஸ்க்கு வரப்போகும்போது இதனோட வேவ் ஹைட்ஸ் செவரல் மீட்டர்ஸுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் நேச்சர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர் அட் தி சர்ஃபேஸ் லெவல் டியூ டு தி ஃப்ரிக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ், சம்டைம்ஸ் டியூ டு தி tectonic movements which resulted in harbor waves called as tsunamis. In the wavelength is getting reduced as it approaches towards the coastal regions, whereas the wave height increases. இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ வேவ்ஸை தாண்டி இது வரைக்கும் அதிகமான கேள்விகள் வந்தது எது, நம்மளுடைய டைட்ஸில். ஓகேவா? அப்போ டைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டைட்ஸை உருவாகிறதுக்கான பிரைமரி ரீசன்ஸாக 3 ரீசன்ஸை சொல்லியிருந்தாங்களா? அதில் எது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன்னு காரணமா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் மூன் காரணமா, அல்லது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த்து காரணமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 3மே காரணம் தான். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எர்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சன்னு எர்த்து மூணு, இது மூணுமே வந்து சன்னு எர்த்து மூணுமே, இது மூணுமே ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட் டு ஈச் அதர். பேஸ்ட் அப்பான் இட்ஸ் அலைன்மெண்ட் இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ 3 எடுத்துக்கிறோம். இப்போ 3 சன்னும் ஒரு சைடு இருக்கு, 3 சன்னும் ஒரு சைடு இருக்குதுன்னா இந்த 3உடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனும் இருக்கும், சன்னுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனும் இருக்குமா? ரைட்டா? ஸோ அப்போ கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் சன்னோடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஸ் வெல் அஸ் மூனோட கிராவிடேஷனல் எஃபெக்ட் என்ன பண்ணோம்னா எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸை புல் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓஷன் வாட்டர்ஸ் வில் பி ரைசிங். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைடல் பல்ஜ். வெர்டிக்கல் அப்வர்டு ரைசிங் ஆஃப் ஓஷன் வாட்டர் டியூ டு gravitational force of moon as well as sun. ரெண்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலையும் இந்த ஓஷன் வாட்டர்ஸ் ரைஸ் ஆகிறத, அது வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் வேவ்ஸ், இது வெர்டிக்கல் மூவ்மெண்ட். வெர்டிக்கலாக மேலே ஏறி கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அது வேவ்ஸாக ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து வெர்டிக்கலாக பார்க்க போகும்போது ஒரு சைடு இருக்கும். ஆனால் எர்த்து எப்பயுமே என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்னொரு இடத்துல அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அதுவே அதோட ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஒரு பக்கம் டியூ டு தி கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட்னால டைடல் பல்ஜிங் நடந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடில் அந்த எர்த்துடைய ஈக்குவிலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக எர்த் இஸ் யூசிங் இட்ஸ் ஓன் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ் விச் ஜெனரேட்டட் டியூ டு தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். எனி ரொட்டேட்டிங் பாடிலையுமே அவுட்டர் ரீஜன்லேருந்து இன்னர் ரீஜன் நோக்கி வரது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னும், இன்னர் ரீஜன்லேருந்து அவுட்டர் ரீஜன் நோக்கி போகிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் நோக்கி அந்த வாட்டர்ஸை புஷ் பண்ணக்கூடிய புஷ்ஷிங் ஃபோர்ஸஸாக எர்த்தோடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரே ஒரு டைமில் ஒரு பக்கம் கிராவிடேஷனல் எஃபெக்ட்னால புல்லிங் ஃபோர்ஸஸாக டைடல் பல்ஜ் நடந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் பட் ஆப்போசிட் சைடில் எர்த் யூசிங் இட்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டு புஷ் தி வாட்டர்ஸ் ஆன் தி அதர் சைடு. அப்போது கம்பைன்ட் எஃபெக்டாக எர்த்தோட 2 சைட்லையுமே டைடல் பல்ஜிங் நடக்கும். ஒரு சைடில் நடக்கிறதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இன்னொரு சைடில் நடக்கிறதுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த்தும் காரணமாக இருக்கும். இதெல்லாம் தான் மேஜரான 3 ஃபோர்ஸஸ் which determines the tidal bulging effect on the earth surface.
ஓகேவா? ஸோ அப்படி சொல்லக்கூடிய இந்த மூணோடைய பொசிஷனும் இந்த மூணுமே ஒரே மாதிரி எப்பயுமே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எர்த்து வந்து சன்னை சுற்றி வருது, எர்த்தை சுற்றி மூன் வருது, அதுவுமே எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது. அப்படி சுற்றி வர போகும்போது இது மூணுடைய அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைட்ஸோட ஜெனரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம நீப் டைட்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் டைட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன் டே கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இருக்கு, இங்கே மூன் இருக்கு அண்டு சன்னு. ஓகேவா? ஸோ எர்த்து மூணு சன், இந்த இடத்துல மூன் இஸ் பொசிஷன்ட் பிட்வீன் சன் அண்ட் எர்த். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்கும்? சன்னுடைய ரேஸை மூன் வாங்குமா? ரைட்டா? சன்னுடைய ரேஸை மூன் வாங்கும். மூன்ல வந்து பார்த்தோம்னா மூனுடைய ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, மூனுடைய ஆப்போசிட் சைடு விச் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி எர்த் இஸ் நாட் ஹேவிங் இட்ஸ் ஓன் லைட். நோ, நாட் டு ஓன் லைட். ஏன்னா மூன் இஸ் நாட் அ ஸ்டார், சன்னு தான் ஸ்டார். ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான் லைட்ஸு ஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். மூணுக்கு ஓன் லைட் கிடையாததுனால மூணுடைய ஆப்போசிட் சைட்லேயே சன்னுடைய ஃபோர்ஸஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். த சைடு விச் இஸ் ஃபேசிங் தி மூன் இஸ் லுக்கிங் வெரி டார்க்கர். அந்த டார்க்கராக மூன் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூ மூன் டே, அமாவாசைன்னு சொல்லுவோமா? நியூ மூன் டே. அப்போ நியூ மூன் டேனா என்னன்னா, மூன் இஸ் எக்ஸாக்ட்லி பொசிஷன்ட் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னு, வேரஸ் த சைடு விச் இஸ் ஃபேசிங் தி எர்த் is not emitting any of the reflected light. அதே 90 டிகிரி ஒரு குவார்டர் முடிஞ்சு மூணு இங்கவும் மூணு இந்த இடத்து இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா இப்போ சன் இது வந்து என்னது? மூணுமே 90 டிகிரி பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். மூணும் சன்னும் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் வித் ரெஸ்பெக்ட் டு தி பொசிஷன் ஆஃப் எர்த். அப்போ என்ன பண்ணும்னா ஒரு பாதியில் இந்த சன்லைட்டை ரிசீவ் பண்ணோம், இன்னொரு பாதி சன்லைட்டை ரிசீவ் பண்ணாது, ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால. அப்போ மூன் வந்து பாதி மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அப்படி நியூ மூன் டே அமாவாசையிலிருந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பாதி மூன் இருக்கும், அது ஃபர்தராக இந்த சைடு வரப்போகும்போது எக்ஸாக்ட்லி எர்த்துக்கு ஆப்போசிட் சைடில் வரப்போகும்போது ஃபுல் மூன் டேவாக இருக்கும். ஏன்னா இந்த பொசிஷன் என்னதுக்கு? நமக்கு மூணு எர்த்து சன்னு. இப்போ எர்த்தை தாண்டி சன்னுடைய லைட்டு மூணு மேலே பட்டு மூன் வில் ரிஃப்ளெக்ட் தி சன்லைட்டு. அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு ஃபுல் மூணாக தெரிய வைக்குது. ஓகேவா? அப்போ ஃபுல் மூன் டே அப்பவும் மூணும் எர்த்தும் சன்னும் ஒரே லைனில் தான் இருக்கும். நியூ மூன் அப்பவும் எர்த்து மூணும் சன்னும் ஒரே லைனில் தான் இருக்கும். இப்போ இந்த மூணுமே ஒரே லைனில் இருக்க போகும்போது கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் போத் ஆஃப் தெம் வில் ஆக்ட் ஆன் தி எர்த்தாக இருக்குமா? அதனால டைடல் பல்ஜஸ் ஏற்படுமா? வேரஸ் திரும்ப இங்கே வரப்போகும்போது இந்த குவார்ட்டர் லாஸ்ட் குவார்ட்டரில் இருக்க போகும்போது த சைடு விச் இஸ் away from the sun is emitting the light. ஓகேவா? டுவர்ட்ஸ் தி சன் இருக்கிற டுவர்ட்ஸ் தி சன் இருக்கிறதுல ரிஃப்ளெக்ட் ஆகிறது எர்த்துக்கு தெரியாது. அப்போ இங்க நியூ மூன்ல ஆரம்பிச்சு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடியறதுக்கு ஒன் லூனார் சைக்கிளிக்ஸ் ஃபார்ம்ல இந்த மூனோடைய சர்க்குலேஷன் நடக்கும். அது அப்ராக்சிமேட்டா 28 நாள் எடுத்துக்கும். ஓகேவா? அப்ப 28 நாளில் மூன் வந்து எர்த்தை சுத்தி ஒரு ரெவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணும். இந்த பொசிஷன் அடிப்படையாக வச்சு இதனோட அலைன்மெண்ட்டை பேசிக்காக வச்சு நமக்கு நியூ மூன் டே அப்போவா, ஃபுல் மூன் டே அப்போவா, அல்லது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்போவா, ஃபோர்த் குவார்ட்டர் அப்போவா என்னென்ன மாதிரியான டைட்ஸ் ஜெனரேட் ஆகுன்றது தான் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி. ஓகேவா? இப்போ நியூ மூன் டே அப்பவும் ஃபுல் மூன் டே அப்பவும் என்ன பார்த்தோம்? மூணுமே ஒரே லைனில் இருக்கும். இப்படி மூணுமே ஒரே லைனில் இருக்க போகும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய டைட்ஸுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் டைட்ஸ். அப்போ ஸ்ப்ரிங் டைட்ஸ் ஃபார்ம் ஆக போகும்போது கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் போத்து சன் என்னது? நம்மளுடைய சன்னோடைய கிராவிடேஷனல் எஃபெக்டும் இருக்கும், மூனோடைய கிராவிடேஷனல் எஃபெக்டும் இருக்கும். ஓகேவா? மூனோடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் இருக்கும், சன்னோடைய கிராவிடேஷனல் எஃபெக்டும் இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து எர்த்தோடைய ஒரு சைடில் வந்து டைடல் பல்ஜஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து நியூ மூன் டே அப்போ உருவாகக்கூடிய டைட்ஸ் தான் நியூ மூன் டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். நியூ மூன் ஸ்ப்ரிங் டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே விஷயம்தான் ஃபுல் மூன் அப்பவும் நடக்கும். அப்போ ஃபுல் மூன் அப்போவும் என்ன நடக்கும்? சன்னு எர்த்து மூணுமே ஒரே லைனில் தான் இருக்கும். சன்னு எர்த்து மூணு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா மூனோடைய எஃபெக்ட் ஆன் ஒன் சைடு புல்லிங் தி வாட்டர் அப்வர்ட்ஸ், சன்னோடைய எஃபெக்ட் ஆன் தி அதர் சைடு இஸ் புல்லிங் தி வாட்டர் அப்வர்ட்ஸ்.
அப்போ ஃபுல் மூன் அப்போவுமே டைட்ஸ் ஜெனரேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸுக்கு பேர் தான் ஃபுல் மூன் ஸ்ப்ரிங் டைட். அப்போ நியூ மூன் ஸ்ப்ரிங் டைட் அண்ட் ஃபுல் மூன் ஸ்ப்ரிங் டைடும் ஸ்ப்ரிங் டைட்ஸோட ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னா when all the three sun, earth, moon are all in same identical position, சேம் சிமிலர் லைனில் சிமிலர் பிளேனில் இருந்துச்சுன்னா அப்போ ஸ்ப்ரிங் டைடும் நீப் டைடும் நடக்கும். இதில் ஒரு குவார்ட்டரும் மாற்றி இருக்குன்னு சொன்னோமா. இப்போது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்போ சன் இங்கே இருக்கும், மூன் இங்கே இருக்கும்னா 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த பர்பண்டிகுலர் பொசிஷனில் ஒன்னுடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட், அதாவது சன்னுடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் இஸ் கவுண்டர் ஆக்டட் பை தி மூன். அதுதான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் என்னன்னா ஆக்சுவலாக நேச்சுரலாக பார்த்தோம்னா சன்னுடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி இஸ் வே கிரேட்டர் தேன் தி மூன், அதனோட சைஸ் அண்ட் மாசஸை கம்பேர் பண்ண போகும்போது. பட் ஒரு கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் சன் அண்ட் மூனை ஆன் தி எர்த் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எர்த்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எதனுடைய கிராவிடேஷனல் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும்னா மூன் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா மூன் இஸ் வெரி க்ளோசர் டு தி எர்த் தேன் தி சன். ஸோ மூனுடைய கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் க்ளோஸ்னஸ் டு தி எர்த் இட்ஸ் கிராவிடேஷனல் அவுட்வைஸ் தி கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் சன். அப்போ ஒரு குவார்ட்டர் அப்போ புரியுதுங்களா, ஒரு குவார்ட்டர் அப்போ when sun and moon are positioned at right angles to each other, அப்போ மூனுடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் கவுண்டர் ஆக்ட்ஸ் தி சன்னுடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸ். அப்போ இந்த மூணு இருக்கக்கூடிய இடத்துல டைடல் பல்ஜிங் நடக்கும். அந்த டைடல் பல்ஜிங்க்கு பேர் தான் நீப் டைடு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்போ அந்த நீப் டைட் ஜெனரேட் ஆகும். அப்போ ஒரு சைடில் மூணுடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட்னால நீப் டைட் ஜெனரேட் ஆனிச்சுன்னா அந்த அதர் சைடில் ஆட்டோமேட்டிக்காகவே எர்த் யூஸிங் இட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்பயுமே ஆப்போசிட் சைடில் எர்த் யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதே தானே ஃபோர்த்து குவார்ட்டர் அப்போவும் என்ன ஆகும், இங்கேயும் சன் இருக்குது, இங்கே மூணு இருக்குது. அப்போது பர்பண்டிகுலர் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் இருக்க போகும்போது சன்னுடைய கிராவிடேஷனல் எஃபெக்டோட மூணுடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைடல் பல்ஜஸ் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹியர். இங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, இங்கே வந்து மூணுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். புரியுதுங்களா? அப்போது ஃபுல் மூன் அப்பவும் நியூ மூன் அப்பவும் கிரியேட் ஆகக்கூடிய டைட்ஸை ஸ்ப்ரிங் டைட்ஸ்னும் மூணுமே ஒரே லைனில் இருக்க போகும்போது கிரியேட் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அண்ட் தேர்ட் குவார்ட்டர் வென் சன் அண்ட் மூன் ஆர் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் அப்போ கிரியேட் ஆகக்கூடிய நைட்ஸ் நீப் டைட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த டைடல்ஸோட எஃபெக்ட் கோஸ்டல் ரீஜன்ஸில் எப்படி இருக்கும்னா நியூ மூன் அப்பவும் ஃபுல் மூன் அப்பவும் கிராவிடேஷனல் கம்பைன்டு கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் போத்துமே இருக்குல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன நடக்கும், டைடலோட ரேஞ்சு கூட இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹை டைட்ஸு அதிகமாக ஃபார்ம் ஆகும். அப்போ ஸ்ப்ரிங் டைட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னு நம்ம பார்த்தோம், நியூ மூன் டே அப்பவும் ஃபுல் மூன் டே அப்பவும் வரும். அப்போது இப்போ நார்மலாக இது மீன் சி லெவலாக இருக்குதுன்னா இந்த கடல் உள்வாங்கிறதும் அதிகமாக இருக்கும், கடல் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டைட்ஸோட எஃபெக்ட் ரீச் பண்ணக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பௌர்ணமி அப்பவும் அமாவாசை அப்பவும் நமக்கு ஏன் டைட்ஸ் அதிகமாக ஆகுதுன்னா இந்த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன், கம்பைன்டு கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் தான் காரணமாக இருக்குது. அப்போ நார்மலாக நமக்கு ஒரு டைடலோடைய மேக்ஸிமம் ரீச் பாயிண்ட் வந்து மீன் சி லெவல்லேருந்து கம்பேர் பண்ண போகும்போது ஹை டைட் லைன், அதாவது கோஸ்டலோடைய இன்டீரியர் வரைக்கும் வந்து அந்த ஹை டைடோடைய லைன் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு ஹையஸ்ட்டாக போகுதோ அவ்வளோக்கு லோவஸ்ட்டாகவும் கீழே இறங்கி வரும். அப்போ லோவஸ்ட்டு லோ டைட் லைனாகவும் இருக்கும். அப்போது ஸ்ப்ரிங் டைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை டைடு இருக்கும், லோ டைடு இருக்கும். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், லார்ஜஸ்ட் டைடல் ரேஞ்சுனால என்னது, டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். இந்த நீப் டைட்ஸ் அப்போ சன்னுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை மூன் வந்து நல்லிஃபை பண்ணிடுதா, அப்போ மூனுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கும். அப்போ கிரியேட் ஆகக்கூடிய டைடு வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் டைட்ஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு பெருசாக இருக்காது. அதை தான் நம்ம நீப் டைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ லோ ஹை டைட் இது வரைக்கும் தான் அந்த டைடோட ஜோன் போகும், உள்வாங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ ஹை லோ டைட். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் கம்மியாக இருக்கும். ஸ்மாலஸ்ட் டைடல் ரேஞ்ச். அப்படி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்பவும் தேர்ட் குவார்ட்டர் அப்பவும் when moon and sun are perpendicular to each other கிரியேட் ஆகக்கூடிய லோ ஹை டைட் அண்ட் ஹை லோ டைடை தான் நம்ம நீப் டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் ஸ்மாலராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீப் டைட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும், ஸ்ப்ரிங் டைட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும், இதனால் ஏற்படக்கூடிய டைடல் ரேஞ்சஸ் எப்படி வேரி ஆகும், இந்த டைட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எது,
அதனுடைய இம்பாக்ட் எப்படி எந்தெந்த டைம்ல மாறும்ன்றது எல்லாத்தையுமே கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸை பார்ப்போமா? ரைட், இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். டைட்ஸ் அக்கர் இன் தி ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் டியூ டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகேவா, டைட்ஸோடைய ஃபார்மேஷன்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன் இருக்குமா? எஸ், கண்டிப்பாக இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் மூன் இருக்குமா? அதுவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு பக்கம் புல்லிங் ஃபோர்ஸஸாக இருக்குது அப்படின்னா, இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எர்த் டு மெயின்டைன் இட்ஸ் ஈக்விலிபிரியம், எர்த்தே தன்னுடைய ஃபோர்ஸான சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை புஷ்ஷிங் ஃபோர்ஸஸாக யூஸ் பண்ணி டு மெயின்டைன் தி ஈக்விலிபிரியம். Centrifugal force of the earth is also there. அப்ப answer for this question என்னது? டைட்ஸ் உருவாகிறதுக்கு இந்த மூணு ஃபோர்ஸஸுமே காரணமா இருக்கு. ஆப்ஷன் டி 1 2 1 3. தென் சிஏபிஎஃப்ல கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு நீப் டைட்ஸ். நீப் டைட்ஸ்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையும் தேர்ட் குவார்ட்டர்லையுமே கிரியேட் ஆகக்கூடியதை தான் நம்ம நீப் டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலி there is a 7-day interval between the two neap tides. ஓகேவா, ஒரு complete revolution of மூணு with respect to எர்த்துக்கு எடுத்துக்கிற டைமை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? 28 டேஸ்ன்னு சொன்னோமா? அப்போ இந்த 28 டேஸில் எவ்ரி 14th டே 14th டேல தான் நியூ மூன் அண்ட் சன் மூனும் கிரியேட் ஆகும். அப்போது பிட்வீன் தி டூ நீப் டைட்ஸுக்கு நடுவில் 14 days இன்டர்வல் தான் இருக்குமே தவிர 7-day இன்டர்வல் கிடையாது. ஓகேவா, ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு நீப் டைட் இப்போ ஃபார்ம் ஆனிச்சுன்னா திரும்ப 14th டேல தான் அனதர் நீப் டைட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் டைட் இப்போ ஃபார்ம் ஆனிச்சுன்னா அனதர் 14th டேல தான் அனதர் ஸ்ப்ரிங் டைட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுக்கும் நடுவுலையுமே 14-day டிஃபரன்சஸ் தான் இருக்குமே தவிர 7-day டிஃபரன்சஸ் கிடையாது. At this time, the sun and the moon are at right angles to each other. இதை தானே நம்ம பார்த்தோம். Sun and moon are at right angles to each other, either on first quarter or third quarter. Second statement, right. The moon's attraction is diminished by counteracting force of the sun's gravitational pull அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூனுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை விட சன்னுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் கிரேட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஏன்னா மூனுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் தான் சன்னோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனோட அதிகமாக இருந்து மூணு இருக்கிற சைடில் தான் அந்த டைடல் பல்ஜிங் நடக்கும், கம்பைன்ட் எஃபெக்ட் இல்லாமல். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா, இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டைட்ஸு மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸில் வேவ்ஸு, டைட்ஸு, நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணாமல் இன்னொரு முக்கியமானது என்னது? சுனாமிஸ். இதை பற்றின இதெல்லாம் தான் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸில். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அனதர் இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸ் என்னது? ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன் கரண்ட்ஸை மட்டுமே தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 2012 கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். விச் ஆஃப் தி above factors influence the ocean currents? ஓஷன் கரண்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸாக இருக்குது? ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் காரணமாக இருக்கா? ஏர் ப்ரெஷர் அண்ட் தி விண்டு காரணமாக இருக்கா? டென்சிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர் காரணமாக இருக்கா? ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த் காரணமாக இருக்கா? அப்படின்னு ஓஷன் கரண்ட்ஸோடைய ஆரிஜினேட்டிங் ஃபேக்டர்ஸுக்கும் ஓஷன் கரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அல்லது மாடிஃபை பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக எதெல்லாம் இருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. தென் 2015 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். What explains the eastward flow of the equatorial counter current? அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் கரண்ட்ஸ் இருக்கு, அது நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட், சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்னும் கரண்ட்ஸ் இருக்கு. அது ரெண்டுக்குமே ஆப்போசிட் சைடில் கவுண்டர் சைடில் ஆப்போசிட் சைடில் போகக்கூடிய ஈக்குவட்டோரியல் கவுண்டர் கரண்ட்டும் இருக்கு. ஈக்குவட்டோரியல் கவுண்டர் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருக்கும். அந்த ஈஸ்ட் சைடில் அது ஃப்ளோ ஆகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது பிரைமரி ரீசன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? எர்த்ஸோடைய ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அது காரணமா, அல்லது கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தி டூ ஈக்குவட்டோரியல் கரண்ட்ஸ், நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் கன்வர்ஜ் ஆகிறது காரணமா, அல்லது டிஃபரன்ஸ் இன் சலைனிட்டி ஆஃப் வாட்டர், ஓகேவா, சலைனிட்டி டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால காரணமா, அல்லது அக்கரன்ஸ் ஆஃப் தி பெல்ட் ஆஃப் காம் நியர் தி வாட்டர் ஈக்குவட்டார். பெல்ட் ஆஃப் காம் டோல் ட்ரம்ஸ் நம்ம பார்த்தோமா, ப்ரெஷர் பெல்ஸ் டிஸ்கஷன் பண்ண போகும்போது போன வீடியோலையும் நம்ம பார்த்துருந்தோமா. அதில் ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் ரீஜன்ஸுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம், டோல் ட்ரம்ஸ்ன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ அது காரணமா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கரண்ட்டோடைய
டைரக்ஷனை எடுத்துட்டு அந்த டைரக்ஷனில் இது போகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது பிரைமரி ரீசன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது 2025 இப்போ ரீசெண்டாக என்டிஏல கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ். அந்த ஓஷன் கரண்ட்ஸ் 2 விதமாக பிரிப்போம், அது 4 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து டெம்பரேச்சரை பொறுத்து, வார்ம் கரண்ட்டா கோல்டு கரண்ட்டா. இன்னொன்று வந்து அதனுடைய பொசிஷனை பொறுத்து, சர்ஃபேஸ் லெவலில் கரண்ட்டா அல்லது டீப்பர் ஓஷன் கரண்ட்ஸான்றது. ஸோ வெர்டிக்கலாக அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்லையும் ஓஷன் சர்க்குலேஷன் நடக்கும், அல்லது சர்ஃபேஸ் லெவலில் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டாகவும் ஓஷன் சர்க்குலேஷன் நடக்கும். அப்போ சர்ஃபேஸ் லெவலில் நடக்கக்கூடிய ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸை தான் டெம்பரேச்சரை பொறுத்து வார்ம் கரண்ட் அண்ட் கோல்டு கரண்ட்னு பிரிப்போம். அதில் ஒரு 4 கரண்ட் கொடுத்துருக்காங்க. அலாஸ்கா கரண்ட்டு, அகுலாஸ் கரண்ட்டு, ஃபாக்லேண்ட் கரண்ட்டு அண்ட் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்டு. இதில் எதெல்லாம் வார்ம் கரண்ட் அப்படின்னு ஓப்பனடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஓஷன் கரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அடுத்தது ஓஷன் கரண்ட்ஸ்னோட இம்பேக்டை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர் ஃபவுண்ட் இன் தி ரீஜியன்ஸ் வேர். 2 முக்கியமான ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் ஃபிஷ்ஷஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ரீஜன்ஸாக இருக்கோ அது அந்த ரீஜனாக அது பர்டிகுலர் இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதெல்லாம் ரீசன். வார்ம் அண்ட் கோல்டு அட்மாஸ்பெரிக் கரண்ட்ஸ் மீட்ஸ். அட்மாஸ்பெரிக் கரண்ட் மீட் ஆகிறது காரணமாக, அல்லது ரிவர்ஸ் ட்ரெயின் அவுட் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இன் டு தி சி. எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸோட ட்ரைனேஜ் இருக்கோ அந்த ரிவர்ஸோட ட்ரைனேஜ் இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறது காரணமாக இருக்குமா. அல்லது நம்ம பார்த்த மாதிரி வார்ம் அண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் மீட், ரெண்டுமே எந்தெந்த இடத்துலலாம் வார்ம் அண்ட் கோல்டு கரண்ட்ஸ் மீட் ஆகுதோ அந்த ரீஜன்ஸில் லார்ஜஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறது காரணமாக. கான்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் அன்டியூலேட்டிங். ஓகேவா? கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு இப்போ அன்டியூலேட்டிங்னா என்னதுன்னா ஒரு 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 ஸ்லோப்பி ரீஜியன்ஸில் எந்த விதமான பெரிய லெவலான மாடிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சுரல் நேச்சர் ஆஃப் தி கான்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் தி ரீசன் ஃபார் ஹையஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறத எது லார்ஜஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸு ஆஃப் தி ரீஜன்ஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வச்சு ஓஷன் கரண்ட்ஸோட பேசிக்ஸை நம்ம தெளிவாக பார்த்துப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது என்னது, நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே எல்லா ஓஷன்ஸ்லையுமே ஒரு லார்ஜஸ்ட் பேண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர்ஸு கண்டினியூஸாக வருஷம் ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறத தான் நம்ம ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர்ஸ், அதை தான் நம்ம வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓஷன் கரண்ட்ஸு ஆன் தி பேசிஸ் ஆஃப் டெம்பரேச்சரை பொறுத்து வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஓஷன் கரண்ட்ஸ்னு 2 வகைப்படும். வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஓஷன் கரண்ட்ஸ். இப்போ இதில் பேசிக்காகவே நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே கிளைமட்டாலஜி டாபிக்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஈக்வட்டோரியல் ரீஜன் is experiencing highest amount of temperature and polar region is experiencing lower amount of temperature. அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருந்து ஈக்வட்டோரியல் ரீஜன்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஓஷன் கரண்டா இருக்கட்டும், அல்லது ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி டுவோர்ட்ஸ் போல நோக்கி போகக்கூடிய கரண்டா இருக்கட்டும், இது எல்லாமே வார்ம் ஓஷன் கரண்ட்ஸா இருக்கும். அப்போ those currents which are flowing within the equatorial region as well as originated from the equatorial region and moving towards the polar regions are warm currents in nature. அதே மாதிரி there are certain currents which originates from the polar regions. அது northern pole regionல இருந்து originate ஆகி towards the equatorial region நோக்கி வரும், அல்லது southern polar regionsல இருந்து originate ஆகி towards equatorial region நோக்கி வரும். இப்படி polar regions இருந்து originate ஆகி towards equatorial region நோக்கி வரக்கூடிய currents நம்ம cold currents ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் டிட்டர்மைன்ஸ் தி டெம்பரேச்சர். எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்? டெம்பரேச்சர் அது ஒரு முக்கியமான ஃபேக்டரை ஓஷன் கரண்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணோம். ஓகேவா? டெம்பரேச்சர் வேரி ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டென்சிட்டி வேரி ஆகும். கோல்ட் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் மோர் டென்சர் தேன் தி வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ். வார்ம் ஏர் எப்படி லெஸ் டென்சரோ அதே மாதிரி தான் வார்ம் ஓஷன் கரண்ட்ஸும் லெஸ் டென்சராக இருக்கும். ஏன்னா அங்கே வால்யூம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். வார்ம்னஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலே டென்சிட்டி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த டென்சிட்டியை டிசைட் பண்ணக்கூடியதில் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சலைனிட்டி. சலைனிட்டி டிஃபரன்சஸும் ஓஷன் கரண்ட்ஸுடைய ஃப்ளோவை டிசைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்கும்.
ரைட்டா? தென் அதுக்கப்புறம் ஓஷன் கரண்ட்ஸுன்றதும் சர்ஃபேஸ் லெவலில் மூவ் ஆகக்கூடிய ஒரு ஓஷன் வாட்டர் தானே. அப்போ அந்த ஓஷன் வாட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல விண்டு சிஸ்டத்துக்கும் பெரிய ஃபேக்டர் இருக்கும். அப்படி அந்த விண்டு சிஸ்டமை நம்ம இதுக்கு முன்னாடி போன செஷன்ஸில் என்ன பார்த்துருந்தோம்? பர்மனன்ட் விண்டு சிஸ்டம்னு நம்ம பார்த்துருந்தோமா? அப்படி பர்மனன்ட் விண்டு சிஸ்டம், permanent winds which are also placing a major role in determining the movement of the ocean currents. ஓகேவா? இதெல்லாம் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன? இந்த ஓஷன் கரண்ட்ஸ் எந்த டைரக்ஷன் நோக்கி போகுதா, இது ரைட் வேர்டா அல்லது லெஃப்ட் வேர்டா, இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்ல ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்குமா? ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் ஒரு முக்கியமான ஃபேக்டர். தென் அடுத்தது ஓஷன் கரண்ட்ஸும் ஒரு மூவிங் கரண்ட்ஸ் தானே. அப்போ மூவிங் கரண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல எந்த ஃபோர்ஸ் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும்? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஓஷன் கரண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓஷன் கரண்ட்ஸோட பவுண்டரிஸையும் அதனோட டைரக்ஷனையும் டிட்டர்மைன் பண்ணுறதுல கான்டினென்டல் ரீஜன்ஸ் பிளஸ் அ பிளே மேஜர் ரோலா, அதாவது கோஸ்டல் கான்டினென்டல் கோஸ்டல் மார்ஜின்ஸ், கான்டினென்டல் கோஸ்டல் மார்ஜின்ஸ். அப்ப இந்த மாதிரியான certain factors are playing a major role in the determination of the oceanic currents. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் அண்ட் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். இப்போ எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், அது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஓகேவா? எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். இப்போ எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா எர்த்தோடைய மேக்ஸிமம் ரொட்டேஷன் வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன் எது இருக்கும்? ஈக்வட்டோரியல் ரீஜன் தான் இருக்கும். கரெக்டா? அப்போ எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் விண்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்கும். இப்போ நம்மளே ஒரு பைக்கில் வேகமாக போகிறோம்னா நம்ம வேகமாக போக போக எதிர்காத்து நமக்கு ஆப்போசிட் சைடில் தான் வேகமாக வீசும். அப்போ நம்ம வண்டியில் போயிட்டே இருக்க போகும்போது ஒரு பாட்டில் இருந்து தண்ணி ஊற்றினோம்னா நம்ம ஊற்றுற தண்ணி நம்ம போயிட்டு இருக்க டைரக்ஷன்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் தானே போகும். அதே மாதிரி தான் எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆக போகும்போது அந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டினால கிரியேட் ஆகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? ஈக்வட்டோரியல் ரீஜனில் தான் இருக்கும். அப்போ எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எர்த்தை சுற்றி அதனோட கிராவிட்டினால அட்ராக்ட் ஆகிருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோட மூவ்மெண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்குமா? அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகக்கூடிய ஏர்னால ஈக்வட்டாருக்கு மேலேயும் கீழேயும், ரைட்டா, ஈக்வட்டாரோடைய லைனுக்கு எக்ஸாக்டா மேலேயும் கீழேயும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்ஸ் தான் என்னது? நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் அண்ட் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட். ஓகேவா? நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்டோடைய டைரக்ஷனை பாருங்க, ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும். புரியுதா? நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் அண்ட் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் இது ரெண்டுமே ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும். ஈக்வட்டாருக்கு மேலேயும் கீழே மூவ் ஆகும். ஓகே, இப்போ இந்த நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் டுவோர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கும். பட் கண்டினியூஸா ஃபுல்லா வாட்டர் பாடி கிடையாது, நடுவில் லேண்ட் மாசஸ் இருக்கு. அப்போ இந்த நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் இங்க போய் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகும், இந்த சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் இங்க போய் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் இங்க போய் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகும், இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகும், இங்க அக்யூமுலேட் ஆகும், இங்க அக்யூமுலேட் ஆகும். அப்படி அக்யூமுலேட் ஆக ஆக என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் எண்டில் நமக்கு டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் வில் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் ஓவர் அ பீரியட். அப்போ இந்த இடத்துல டென்சிட்டி ஹையர் ஆகவும் இன்னொரு இடத்துல டென்சிட்டி லோவர் ஆகவும் ஓஷன் வாட்டர்ஸ் மாறுமா? அப்ப இந்த டென்சிட்டி பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க அக்யூமுலேட் ஆயிருக்கக்கூடிய வாட்டர் இஸ் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், அதுக்கு பேர் தான் என்னது? கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட். அப்ப ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட்ன்றது இஸ் மூவிங் இன் தி சேம் டைரக்ஷன் ஆஸ் எர்த் ரொட்டேட்ஸ் டு பேலன்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்.
புரியுதுங்களா? அப்போ முக்கியமாக ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்கக்கூடிய நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் மூவ் ஆகும். அதை அக்யூமுலேட் பண்ணக்கூடிய வாட்டரை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஈக்குவட்டாருக்கு மேலேயே ஃப்ளோ ஆகக்கூடிய ஈக்குவட்டோரியல் கவுண்டர் கரண்ட்டோ அல்லது கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டோ வெஸ்ட் டு ஈஸ்ட் எர்த்து ரொட்டேட் ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் பிரைமரியான ஒரு விஷயம். தென் அடுத்தது இப்போ அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கலாம். இப்போ அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் இங்கே போக போக இந்த சவுத் அமெரிக்காவுடைய கோஸ்டல் ரீஜன்ஸ் இஸ் ஆல்சோ டீவியேட்டிங் ஆர் டிஃப்ளெக்டிங் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி கரண்ட்ஸா. அப்படி மூவ்மெண்ட் ஆகி இங்கே கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ சொல்கிறோமா, இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜன்ஸில் ஒரு பிரான்ச் ஆஃப் இந்த நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அது வார்ம் கரண்டாகவே எக்ஸ்டெண்ட் ஆகும். அது இன்னும் ஃபர்தரா நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்ன்ற பேர்ல இன்னொரு பிரான்ச்சஸா போகும். அது இன்னும் நார்வேஜியன் கரண்ட்னு டில் நமக்கு போலார் ரீஜன்ஸை நோக்கி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸா நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இருக்குல்ல, இந்த நார்வேவை ஒட்டி வரைக்கும் அது வார்ம் கரண்டாகவே டிராவல் ஆகும். அப்போ இது எல்லாமே கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட், நார்வேஜியன் கரண்ட்ஸ் எல்லாமே வார்ம் கரண்ட்ஸாகவே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு டுவோர்ட்ஸ் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் பிரேசில் கரண்ட்டாக வார்ம் கரண்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதே இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்டோட இன்னொரு பிரான்ச் அகுலாஸ் கரண்ட்டாகவும் இந்த சைடு மொசாம்பிக் கரண்ட்டாகவும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இங்கே ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்டாகவும் வார்ம் கரண்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். பசிபிக் ஓஷனோட நார்த் சைடில் இந்த நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்டோடைய எக்ஸ்டென்ஷனாக குரோஷியோ வார்ம் கரண்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு ரீஜன்லையுமே இங்கே வந்து பார்த்தோம்னா அலாஸ்கா வார்ம் கரண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ரீஜன்லையுமே எஸ்பெஷலி இஃப் யூ லுக் அட் தி மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ல ஈஸ்டர்ன் மார்ஜின் சைட்ஸ்ல எல்லாமே நமக்கு வார்ம் கரண்ட்ஸோடைய பிரான்ச்சஸாக இருக்கும். தென் கோல்டு கரண்ட்ஸோட ஆரிஜினேஷன் எங்க இருந்துன்னு பார்த்தோம். கோல்டு கரண்ட்ஸோட ஆரிஜினேஷன் போலார் ரீஜன்ஸ்ல இருந்து இருக்குன்னு பார்த்தோமா, நார்த் போல் ரீஜன்ஸ்ல இருந்து சவுத் போல் ரீஜன்ஸ்ல இருந்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்குவேலா கரண்ட் எடுத்துக்கிறோம். சதர்ன் ரீஜன்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய இந்த பெங்குவேலா கரண்ட் என்ன ஆகும்னா, இந்த பெங்குவேலா கரண்ட்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வருது அப்படின்னா இது ஆப்பிரிக்கா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இட் நீட்ஸ் டு டேக் ஐதர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைரக்ஷனா ரைட் ஹேண்ட் சைட் டைரக்ஷனா. நமக்கு என்ன தெரியும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு கரண்டோடைய எந்த மூவிங் ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸோடைய சதர்ன் ஹெமிஸ்பியர்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனால இந்த பெனிகுவேலா கரண்ட் இஸ் மூவிங் அக்ராஸ் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி கான்டினென்ட். அதே வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் எடுத்திருக்கும். சதர்ன் சைட்ல இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் எல்லாமே பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் எடுத்திருக்கும். ஓகேவா? இந்த டிஃப்ளெக்ஷன் இங்க இருக்க இதையும் அதே மாதிரி தான். கேனரின்றது கோல்டு கரண்ட், லேப்ரடார் அப்படின்றது கோல்டு கரண்ட். இந்த லேப்ரடார் கரண்ட்டும் கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல தான் மேஜரான ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய நியூ ஃபவுண்ட்லேண்ட் ரீஜன் சொல்லக்கூடிய ஃபிஷிங் கிரவுண்ட் இருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல பெருவியன் கரண்ட், இங்க கலிபோர்னியன் கரண்ட். ஓகேவா? வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட் இஸ் அ கோல்டு கரண்ட், ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட் இஸ் அ வார்ம் கரண்ட். குரோஷியோ இஸ் அ வார்ம் கரண்ட், ஒயோஷியோ இஸ் அ கோல்டு கரண்ட். ஓகேவா? ஸோ அப்படி ஒவ்வொரு ரீஜன்லையுமே ஒவ்வொரு பிரான்ச்சஸ் ஆஃப் கோல்டு கரண்ட் அண்ட் வார்ம் கரண்ட் ஆஸ் அ மேஜர் ரோல் இன் டிட்டர்மினிங் தி கிளைமேட்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ ரீஜன். நம்ம ப்ரெஷர் பெல்ஸ் பார்க்க போகும்போது எப்படி வெஸ்டர்லிஸும் ஈஸ்டர்லிஸும் ஓஷன்ஸோடைய ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லையும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லையும் வார்ம்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரோலை ப்ளே பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வார்ம் கரண்ட்ஸும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்டு கரண்ட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். நம்ம டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்த்துருந்தோமா, டிராபிக்கல் சைக்ளோன்ஸை பார்க்க போகும்போது மோஸ்ட் ஆஃப் தி டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அலாங் தி கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீம் ரீஜியன்ஸ், பே ஆஃப் பெங்கால் ரீஜியன்ஸ், சவுத் பசிபிக் நார்த் பசிபிக் ஓஷன் ரீஜியன்ஸ்னு பார்த்தோமா,
அப்போ அதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கும்? வார்ம் கரண்ட்ஸோடைய ஃப்ளோ, ITCZ உடைய ப்ரெசன்ஸு, ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ், இது எல்லாமே பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஃபார் லொகேஷன் ஆஃப் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எஸ்பெஷலி ஆன் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். அப்படி சைக்ளோனுடைய ஃபார்மேஷன்ஸுக்கும் ஒரு ரீஜனுடைய டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லையுமே கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அப்போ இந்த கோல்டு கரண்ட், இப்போ கல்ஃப் ஸ்ட்ரீமும் லேப்ரடார் கரண்ட்டு, இது வார்ம் கரண்ட்டாக இருக்கும், இது கோல்டு கரண்ட்டாக இருக்கும். இது ரெண்டு இன்டர்மிக்ஸ் ஆகக்கூடிய இடத்துல ஒரு மாடரேட் கண்டிஷன்ஸ் உருவாகும். இந்த மாடரேட் கண்டிஷன்ஸ் தான் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நியூஃபவுண்ட்லேண்ட் ரீஜியன், நியூஃபவுண்ட்லேண்ட் ரீஜியன் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட். ஸோ அதே மாதிரி இந்த குரோஷியோ அண்ட் ஒயோஷியோ மீட் ஆகக்கூடிய இந்த ரீஜியன், இது எல்லாமே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்ம பிரைமரியாக ஓஷன் கரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ஓஷன் கரண்ட்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் தி ஓஷன் கரண்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வார்ம் கரண்ட்ஸ் அண்டு கோல்டு கரண்ட்ஸு. இந்த வார்ம் கரண்ட்ஸும் கோல்டு கரண்ட்ஸும் எப்படி கிளைமேட்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ ரீஜனை டிசைட் பண்ணுதுன்றதை நம்ம கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் பார்க்க போகும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? அப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணலாமா? ரைட். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். விச் ஆஃப் தி அபவ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஓஷன் கரண்ட்ஸ்? எதெல்லாம் ஓஷன் கரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த், டெஃபினெட்லி. ஏன்னா ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் தான் ஈக்வட்டோரியல் அண்ட் கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்டோடைய டைரக்ஷனை டிசைட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் அ ரிசல்டன்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். கொரியாலிஸ் ஃபோர்ஸு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, இது எல்லாமே இன்ஃப்ளூயன்சஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட். Air pressure and wind systems. Wind systems is also playing a major role. Pressure and wind systems automatically plays a major role in deviating and determining the direction of the wind, ocean currents. Density தான் differences in cold current, warm current பிரிக்கிறதே density தான். Temperature இருக்குதுன்னா temperatureனால density டெஃபினட்டாக இருக்கும். Among the optionsல 1 2 3 4 கொடுக்கல. அதனால revolution of the earth is the least priority among these four. Revolution of the earthனால seasonal variation இருக்கும். Seasonal variationனால பர்மனண்டா இருக்கக்கூடிய ஏன்னா ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது பர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த்ன்றது சீசனல் வேரியேஷன் தான் கொடுக்குமே தவிர ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் பர்மனண்டா இருக்கிறது. அப்போ பர்மனண்டா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் ஓஷன் கரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்போ 4 தவிர மீதி 3மே வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 1 2 1 3. 1 2 1 3. ஸோ வாட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஈஸ்ட்வர்டு ஃப்ளோ ஆஃப் தி கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட்? இது அப்படியே கேட்டிருந்தாங்களா? இப்போ நார்த்தன் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் சதர்ன் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் நமக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கான்டினென்டல் ரீஜன்ல இருந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகுறது. சாரி, இது ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும். நமக்கு ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகும். கரெக்டா? ஏன்னா நமக்கு எர்த் ரொட்டேட் ஆகக்கூடிய டைரக்ஷன்ல வெஸ்ட் டு ஈஸ்ட், அதான் ஈஸ்ட்வர்டு ஃப்ளோ ஆஃப் தி ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட்டுக்கு எதெல்லாம் காரணமா இருக்கு? எப்பயுமே இந்த மாதிரி ஏபிசிடி ஃபார்மேட்ல கொடுக்க போகும்போது 1 2 ஆப்ஷன்ஸ் பார்ஷலி கரெக்டா இருக்கலாம். ஆனா அமாங் தி 4ல எது பெஸ்ட் ஆப்ஷன் அதை தான் சூஸ் பண்ணணும். இப்போ எர்த்ஸ் ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், எர்த்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ரொட்டேஷனால தான் இது இருக்கு, இதனால தான் இது இருக்கு. அப்போ இது கம்ப்ளீட்லி தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பெஸ்ட் ஆப்ஷனா இதா இருக்கான்றதை பார்க்கணும். த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தி இதனால ஈக்வட்டோரியல் கரண்ட்ஸ் இருக்கு, ஈக்வட்டோரியலுக்கு தான் க்ளோசஸ்ட், அதனோட கன்வர்ஜென்ஸ் தான் பிரைமரி ரீசன்ஸ் ஃபார் தி கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட் தான் இருக்குதே தவிர எர்த் ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஆக்சிஸை விட இதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். டிஃபரன்ஸ் இன் சலைனிட்டினால ஓஷன் கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்கறது ஈஸ்ட்வர்டு ஃப்ளோ ஆஃப் தி கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட், அந்த டைரக்ஷனல் டிஃபரன்சஸ்க்கு தான் தெளிவாக கேட்குறாங்க. த அக்கரன்ஸ் ஆஃப் தி பெல்ட் ஆஃப் கம் நியர் தி ஈக்வட்டார், இதுக்கும் கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. இந்த கன்வர்ஜென்ஸ், இது ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகிறதுனால
இது பைலப்பாய் ஈஸ்ட்வர்டை நோக்கி ஃப்ளோ பண்ணக்கூடிய கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் தான் கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷனல் ரீசனாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த கேள்வி ரொம்ப டைரக்டாகவே கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த இந்த இதை சைடே டிசைட் பண்ணும். வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல தானே நமக்கு கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கும், ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல தானே வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்துருந்தோம். அப்போ வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் இஸ் அ கோல்டு கரண்ட், நாட் அ வார்ம் கரண்ட். Alaska is a warm current. Ahulas is a warm current. Falkland is not a warm current. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. ஓகேவா? ஸோ அப்போ ஜஸ்ட் கோல்டு கரண்ட்ஸ் வார்ம் கரண்ட்ஸ்னுடைய ஃபேக்டர்ஸை தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் கோல்டு கரண்ட், எதெல்லாம் வார்ம் கரண்ட்டு, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்னு நமக்கு தெரியணும். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னு நமக்கு தெரியணும். அப்போ இது எல்லாத்தோட கலெக்டிவ் அண்ட் கல்மினேட்டட் நாலேஜஸ் அடிப்படையாக வச்சு தான் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி டீடைல்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகேவா? இப்போ அதை பற்றி டீடைல், ஸோ இந்த கொஸ்டினையும் பார்த்தலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஆர் ஃபவுண்ட் இன் தி ரீஜன்ஸ் ஆஃப் எது? வார்ம் அண்டு கோல்டு அட்மாஸ்பரிக் கரண்ட்ஸா அல்லது வார்ம் அண்டு கோல்டு ஓஷனிக் கரண்ட்ஸ்? இந்த வார்ம் அண்ட் கோல்டு ஓஷனிக் கரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ், மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிப்படையை வச்சு we will discuss about the climatic regions of the world. ரைட். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் ஒவ்வொரு கிளைமேட்டிக் ரீஜனையும், அதாவது ஈக்குவட்டோரியல் ரீஜனு, கிராஸ்லேண்ட்ஸ், ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸு, டெம்பரேட்டில் வெஸ்டர்ன் மார்ஜின் டெம்பரேட்டு, ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன, மெடிட்ரேனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்னன்னு, இப்படி டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஒவ்வொரு கிளைமேட்டிக் ரீஜன்ஸையும் அந்தந்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே அதை அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்துட்டே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஈச் டே இஸ் மோர் ஆர் லெஸ் தி சேம். த மார்னிங் இஸ் கிளியர் அண்ட் பிரைட் வித் அ சீ பிரீஸ் ஆஸ் தி சன் கிளைம்ஸ் ஹை இன் தி ஸ்கை. ஹீட் மவுண்ட்ஸ் அப், டார்க் கிளவுட்ஸ் ஃபார்ம், தென் ரெயின் கம்ஸ் வித் தண்டர் அண்ட் லைட்னிங், பட் ரெயின் இஸ் சூன் ஓவர். ஓகேவா? இப்போ சொல்லியிருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதோட ரிலேட் ஆனது? சவானா அப்படின்ற கிராஸ்லேண்ட் ரீஜனா, ஈக்குவட்டோரியல் ரீஜனா, மான்சூன் கிளைமேட்டிக் ரீஜன்ஸா, மெடிட்ரேனியன் கிளைமேட்டிக் ரீஜனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது 2013 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்? ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷன், அந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டோ, அந்த ஃபாரஸ்ட்டில் விளையக்கூடிய ட்ரீ ஸ்பீசிஸோ எதன் அடிப்படையில் டிசைட் பண்ணப்படும்னா ரெயின்ஃபால் அடிப்படையாக வச்சு தான் மேஜராக டிசைட் பண்ணப்படும். ஸோ ஒரு ரீஜனுடைய நேச்சுரல் வெஜிடேஷனை டிசைட் பண்ணக்கூடிய பிரைமரி ஃபேக்டராக எது இருக்கும்னா ரெயின்ஃபால் இருக்கும், தென் டெம்பரேச்சர் இருக்கும், தென் சாயில் கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போ ரெயின்ஃபால் இஸ் தி மோஸ்ட் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஃபார் அ வெஜிடேஷன். அப்படி அந்த கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ், ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. presence of tall closely set trees with crowns forming a continuous canopy. ஓகே, ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய வெஜிடேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸை 3 கொடுத்து இதில் எதெல்லாம் அதோட அசோசியேட்டடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அந்த பயோடைவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. presence ஆஃப் நியூமரஸ் வெரைட்டிஸ் ஆஃப் எப்பிஃபைட்ஸ். எப்பிஃபைட்ஸ்னா என்னது? அதுக்குன்னு ரூட் சிஸ்டம்ஸ் இருக்காது. இப்போ பாராசைட்ஸ் மாதிரி ஒரு மரத்தை சுற்றி கொடி மாதிரி சுற்றி அதை வந்து ஹோல்டு பண்ணி அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி வாழக்கூடியது தான் எப்பிஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது எல்லாமே ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்டோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் பற்றின அடிப்படை நமக்கு தெரிஞ்சாதான் அங்கே ரெயின்ஃபாலும் மற்ற விஷயங்களும் தெரியும். அதை வச்சுட்டு we can get an idea about ஈக்குவட்டோரியல் வெஜிடேஷன் ஆர் ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட். ஓகேவா? தென் 2021 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Leaf litter decomposes faster than in any other biome and as a result the soil surface is often almost bare. அதாவது கீழே விழுவக்கூடிய இலைகள் வந்து சீக்கிரமாக டீகம்போசிஷன் நடந்துருமா, அதிகமான ஹையர் லெவல் ஆஃப் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும். அதனால சீக்கிரமே அந்த சாயிலில் எந்த விதமான லீஃபையுமே தங்க விடாமல் இருக்கும். Apart from trees, the vegetation is largely composed of plants forms that reach up into the canopy vicariously. அந்த கனோப்பின்றது என்னதுன்னா மேலே இருக்கக்கூடிய பிரான்ச்சஸோடைய டென்சிட்டியை தான் நம்ம கனோப்பின்னு சொல்லுவோம், ட்ரீஸோடைய பிரான்ச்சஸ். பை கிளைம்பிங் தி ட்ரீஸ் ஆர் க்ரோயிங் அஸ் எப்பிஃபைட்ஸ். அகெயின் எப்பிஃபைட்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ரூட்டட் ஆன் தி அப்பர் பிரான்ச்சஸ் ஆஃப் தி ட்ரீஸ். திஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் விச் அமாங் தி ஃபாலோயிங் ஃபாரஸ்ட்? கோனிஃபரஸ் ஃபாரஸ்டா,
ட்ரை டெசிடியூஸ் ஃபாரஸ்டா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்டா அல்லது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டா? ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டா? ரெயின் ஃபாரஸ்ட்னாலே என்னது? அதிக மழைகள் பெய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டென்ஸ் வெஜிடேஷனை தான் நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்வட்டோரியல் ரீஜனுடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பர்டிகுலர் கேள்விகள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஈக்வட்டோரியல் கிளைமேட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஈக்வட்டோரியல் கிளைமேட்னா அப்ராக்சிமேட்லி 5 டிகிரி to 5 டிகிரி தான் நமக்கு ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்னு பார்த்தோமா. அந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து 10 டிகிரி to 10 டிகிரி இருக்கும். 0 டிகிரி to 10 டிகிரி நார்த் அண்ட் 10 டிகிரி சவுத்தில் யூ கேன் ஃபைண்ட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். இந்த ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸில் என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஹை டெம்பரேச்சர்ஸ் த்ரூ அவுட் தி இயர் இருக்கும். ஏன்னா இட் இஸ் தி ரீஜன் ஆஃப் ஹை இன்சோலேஷன். ஹை இன்சோலேஷன்னால டெம்பரேச்சர் வில் ஆல்வேஸ் பி ஹை. டெம்பரேச்சர் ஆல்வேஸ் ஹையராக இருக்கிறதுனால இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், ப்ரெஷர் லோவராக இருக்கும், எவாப்ரேஷன் ஹையராக இருக்கும். ஸோ அதனால் ஹியூமிடிட்டி அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு ஹையராக இருக்கும். இதனால் என்னது? கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷனால் என்னது? ரெயின்ஃபால் வில் ஆல்வேஸ் பி தேர். அப்போ டெய்லி டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், டெய்லி அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் கூட இருக்கும். ஸோ இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் டெய்லி ரெயின்ஃபால். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 200 to 300 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஆனுவலி. டெய்லி ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணக்கூடிய ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன் இந்த ஈக்வட்டோரியல் ரீஜன் இருக்கும். ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் ஃப்ரீக்வெண்ட் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கன்வெக்ஷனல் கீழே இருந்து அப்படியே அந்த ஏர் மேலே ரைஸ் ஆகி மேலேயே கண்டென்சேஷன் நடந்து அந்த கண்டென்சேஷனோட ரிசல்டண்ட்டாக ரெயின்ஃபால் விழுவுறது தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங் அப்ட்ரஃப்ட், strong updraft due to high temperature. ascending of air இருக்கு நம்ம ப்ரெஷர் பெல்ட்ஸ்லேயே பார்த்தோமா, அதுதான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன் இஸ் நோன் ஃபார் highest temperature, high moisture content, daily rainfall throughout the year. அப்போ இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தானே அங்கே டென்ஸ் வெஜிடேஷன் இருக்கும். ஸோ அந்த டென்ஸ் வெஜிடேஷன் லேண்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனை சுற்றி தான் நமக்கு அமேசான் பேசின்ஸ் இருக்குது, காங்கோ பேசின்ஸ் இருக்குது, ஓகேவா. தென் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் அல்லது டென்ஸ் வெஜிடேஷன்ஸும் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் ரொம்ப ரிச்சஸ்ட் மல்டி டைவர்சிஃபைடு ஸ்பீசிஸ் ரிச் வெஜிடேஷனாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரீ ஸ்பீசிஸ் எதெல்லாம் இருக்கும்னா மஹோகனி, எபோனி, எபிஃபைட்ஸ் அண்ட் லியானாஸ் ஆர் அபண்டன்ட். எபிஃபைட்ஸ் ஏன் அபண்டன்ட்னா நமக்கு டெய்லி ரெயின்ஃபால் இருக்குமா. அப்போ டெய்லி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் அதுவும் இல்லாமல் இப்போ சாயில் கம்ப்ளீட்லி கவர்டு பை டென்ஸ் கனோப்பி டென்சிட்டி. இப்படி ட்ரீஸோட கனோப்பி டென்சிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போது சன்லைட்டே நமக்கு சாயிலில் ரீச் ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய சாயிலில் டெய்லி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால ஹை சாயில் எரோஷன் இருக்கும், லோ நியூட்ரிஷன் இருக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லீவ்ஸ் இருந்தாலுமே ஹை டீகம்போசிஷன் நடக்கும். கரெக்டா? ஹை டீகம்போசிஷன் இருக்கிறதுனால தி சாயில்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் ஃப்ரெஷ் வெஜிடேஷன். ஏன்னா சன்லைட்டும் இருக்காது, மினரல்ஸை எரோட் பண்ணக்கூடிய சாயில் எரோஷனும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மரத்தை சுற்றி சுற்றி எபிஃபைட்ஸ் வளரும். இதெல்லாம் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் அல்லது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதில் இதெல்லாம் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும், ஓகேவா. அங்கே இருக்கக்கூடிய சாயில் இருக்கிறதுலே புவர் மினரல் ரிச்சாக இருக்கும். அப்போ இங்க இத எல்லாத்தையும் தாண்டி அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் அங்க பண்றதுனா ஒன்னு பிரிமிட்டிவா ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய ஷிஃப்டிங் கல்டிவேஷன்
நடக்கும், அல்லது லார்ஜர் லெவலில் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் நடக்கும். நமக்கு ரப்பர் இங்கே இந்தோனேஷியா மலேசியாலலாம் ரப்பரு, ஆயில் பாம் அண்ட் கொக்கோ ரொம்ப அதிகம், ரப்பர் பிளான்டேஷன்ஸ். ஈவன் நம்மளுடைய டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸில் கேரளாவில் வி ஆர் ஹேவிங் ரப்பர் வெஜிடேஷன். ஏன்னா இந்த 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 கிராப்ஸ் எல்லாமே requires larger amount of water consumption. அப்போ ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டெய்லி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல தான் இட் இஸ் பாசிபிள். அப்போ இதெல்லாம் தான் ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இதை வச்சுட்டு இந்த கேள்விகளை பார்ப்போமா? ஈச் டே இஸ் மோர் ஆர் லெஸ் தி சேம். ஏன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் பெருசாக இருக்காது. டெய்லி இட் இஸ் ரிசீவிங் தி ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். The morning is clear and bright with the sea breeze. As the sun climbs high in the sky, heats mount up and dark clouds form. ஏன்னா இதை தானே நம்ம பார்த்தோம், sudden condensation. அதனோட ரிசல்டன்ட்டா rains comes with thunder and lightning. But rain is soon over. Which of the following regions is described in the above passage? அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுலே மான்சூன்ன்றது நமக்கு என்னது? சீஸ்னல் தான், சீஸ்னல் ரிவர்சல் தான். சவானான்றது கிராஸ்லேண்டு, வெட்டு ட்ரை அண்டு வெஜிடேஷன், ட்ரை அண்டு வெட்டு டிஸ்டிங்க்ட் வெஜிடேஷன். அப்போ கொடுத்துருக்கிறதுல எது பெஸ்ட் ஆப்ஷன்? ஈக்குவட்டோரியல் ரீஜன் தான். தென் which of the following is a unique characteristics of ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்? ஸோ அங்கே என்ன இருக்கும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் டால் ட்ரீஸ் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். க்ளோஸ்லி செட் ட்ரீஸ் வித் க்ரௌன்ஸ் ஃபார்மிங் கண்டினியூஸ் கனோப்பி. நான் முன்னாடி சொன்னேன்ல, க்ளோஸ்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரீஸோடைய அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கும், சன்லைட்டே கீழே விடாத அளவுக்கு ரிச் கனோப்பி இருக்கும். கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், மல்டி டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜன். Biodiverse rich region. Presence of numerous varieties of epiphytes. Epiphytes இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோமா? அப்போ இது மூணையுமே characteristics of the equatorial forest. Option D 1, 2, 1, 3. இதே இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க 2021. நீங்க கேள்வி கேட்டு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேராகிராஃபாக கொடுத்துட்டு இது எதோட அசோசியேட் ஆகும்னு அப்படியே கேள்வியாக மாற்றிருக்காங்க 2021. Leaf litter decomposes faster because of the highest microbial activity. Bacteria and fungi are doing the decomposition activity. In any other biomass result of the soil surface is almost bare. Almost bare na infertile. ஏன்னா லீஃப் லிட்டர் ஆனாதான் இது நைட்ரஜன் ரிச் சாயிலுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் நேச்சுரல் மன்யூரா இருக்கும். அதுக்கான வாய்ப்பே கொடுக்காம இந்த ஹை மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும். Apart from trees, the vegetation is largely composed of plants that reach up into the canopy vicariously. By climbing the trees are growing as epiphytes, rooted on the upper branches of the trees. This is the most likely description of coniferous forest என்றது mostly temperate regions, அதுவும் தைகா துந்திரா ரீஜன்ஸ்ல இருக்கிறது. டெசிடிவஸ் அப்படின்னாலே என்னது? டெசிடிவஸ் அப்படின்னாலே இலையுதிர். மேங்க்ரூவ்ன்றது கோஸ்டல் வெஜிடேஷன், நம்மளுடைய சுந்தர்பன்ஸ் இருக்கிற மாதிரி கோஸ்டல் வெஜிடேஷன். அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அப்போ ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸும் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய வெஜிடேஷன் அண்ட் ஃபாரஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை அடிப்படையாக வச்சு அடுத்தது சவானா அல்லது டிராபிக்கல் கிராஸ்லேண்ட் ரீஜன்ஸோடைய கொஸ்டின்ஸை பார்ப்போம். Which one of the following is the characteristics climate of a tropical savanna region? டைரக்டாகவே கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்கல எது இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்? ரெயின்ஃபால் த்ரூ அவுட் தி இயரா, ரெயின்ஃபால் இன் வின்டர் ஒன்லியா, an extremely short dry season, a definite dry and wet season. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டெஃபினேட்டாக ஒரு பர்டிகுலர் சீசனில் ட்ரை ஆகும், ஒரு பர்டிகுலர் சீசனில் வெட்டாகவும் இருக்கிறது தான் இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதே விஷயத்தை வச்சு திரும்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சிடிஎஸ் 2025. Identify the type of climate on the basis of following characteristics related to it. Temperature is high throughout the year. Tropical இருக்கிறதுனால அது டெம்பரேச்சர் ஹையராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது.
rainfall is variable with a short wet season and a longer dry season. அப்போ அதுவே சொல்லிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு வெட் சீசன் இருக்கும், பட் லாங்கர் ட்ரை சீசன் இருக்கும். Climate of Sudan and Paraguay is an example of this climatic type. எது subtropical steppia, mid latitude steppia. Steppeன்றது temperate grasslands. ஆனால் question is talking about tropical region. Tropical monsoon climate, tropical wet and dry climate. கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்போ இந்த ரெண்டு கேள்விக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய டிராபிக்கல் சவானா கிராஸ்லேண்ட்ஸ் உடைய வெஜிடேஷன் அண்ட் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்ல லீஃப் லெட்டர் ஹை டீகம்போசிஷன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதோட சிமிலராக தான் த வெஜிடேஷன் ஆஃப் சவானா கன்சிஸ்ட் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா ரிச் ரெயின்ஃபால் கிடையாது. வித் ஸ்கேட்டர்டு ஸ்மால் ட்ரீஸ் பட் எக்ஸ்டென்சிவ் ஏரியாஸ் ஹாவ் நோ ட்ரீஸ். The forest development in such areas is generally kept in check. Forest development அவ்வளோவா இருக்காது. அதை தடை பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதுன்னா, by one or more or combination of some conditions. Which among the following are those conditions? கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்தெந்த கண்டிஷன்ஸ் அல்லது ரீசன்ஸை நம்ம அடிப்படையாக எடுத்தோம்னா, டிராபிக்கல் சவானா கிராஸ்லேண்ட் ரீஜன்ஸில் ட்ரீஸோட ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பரோயிங் அனிமல்ஸ் அண்ட் டெர்மைட்ஸ். ஓகேவா? அந்த அனிமல்ஸு அல்லது டெர்மைட்ஸு ட்ரீஸ் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான ரீசனா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் இன் இம்பார்ட்டன்ட் ரீசனா. கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ், கிராஸ்லேண்ட்னே சொல்லியாச்சு, அப்போ அதிகமாக அங்கே ஹெர்பிவோர்ஸ் தானே நேச்சுரலாக இருக்கும். சீசனல் ரெயின்ஃபால் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் அ டென்ஸ் வெஜிடேஷன். ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர் இருக்காது, அதனால சீசனல் ரெயின்ஃபாலாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குமா. சாயிலுடைய ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அங்கே நம்ம சாயிலுடைய ப்ராப்பர்ட்டிஸாக ஹையர் டீகம்போசிஷன் அண்ட் லோ ஃபர்டிலிட்டியை நம்ம ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்த்தோம். அதே மாதிரி சாயிலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ரீசனா நமக்கு இங்கே ஸ்கேட்டர்டு ட்ரீஸ் இருக்கிறதுக்குன்னு சவானா கிராஸ்லேண்ட்ஸை சுற்றியே 3-4 கேள்விகள் வந்துருச்சு. அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜனை பார்த்த மாதிரி சவானா கிராஸ்லேண்ட்ஸோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துடலாமா. இந்த சவானா அது பேரில் இருக்கு பாருங்க, இதை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சவானா ஒரு சூடான் டைப் ஆஃப் கிளைமேட். ஓகேவா? இந்த 0 டிகிரி டு 10 டிகிரி தான் நம்ம ஈக்குவட்டோரியல் ரீஜன் பார்த்தோமா. இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கு அடுத்த நார்த் அண்ட் சவுதர்ன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் வெஜிடேஷன்ஸ் தான் இந்த டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் அல்லது சவானா அல்லது சூடான் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். இட் இஸ் லொகேட்டட் பிட்வீன் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அல்லது ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட் கிளைமேட்ஸ். நமக்கு மேலே வந்துட்டோம்னா இந்த இடத்துல சஹாரா டெசர்ட், இந்த இடத்துல ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட் காங்கோ ரெயின் ஃபாரஸ்ட், ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீமான ரெயின் ஃபாரஸ்ட், இன்னொரு இடத்துல டெசர்ட். அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மிட்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் நமக்கு கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ இதனுடைய பொசிஷன் பார்த்தோம்னா 5 to 20 டிகிரி 20 டிகிரி லேட்டிடியூடுக்கு மேலே போயிட்டோம்னா நமக்கு சப்ட்ராபிக்கல் ரீஜன் வந்துடும். 5 டிகிரிக்கு கீழே வந்துட்டோம்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் வந்துடும். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ஸ் எல்லாமே நமக்கு கிராஸ்லேண்ட்ஸ், டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ். ரைட். இப்போ இதுல டிஸ்டிங்க்ட் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன் டிஸ்டிங்க்ட் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ்? ஏன்னா நமக்கு ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல எப்பயுமே மழை வந்துகிட்டே இருக்கும். இந்த ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட்டை சம்பந்தப்படுத்தி தானே ITCZ இருக்கு. இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் பார்த்தோமா. இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். இந்த ITCZ has a seasonal movement towards upper and lower region. அப்போ இந்த ITCZ எப்படி ஒரு லோ ப்ரெஷர் ட்ரஃபா இருக்கோ, இந்த ITCZ மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் சவுத் கேன் பிரிங் ரெயின்ஃபால் டு தி அட்ஜாயினிங் ரீஜியன்ஸ். அப்போ அதனால வெட் சீசன் இன் சம்மர், ஏன்னா சம்மர் இஸ் அசோசியேட்டட் வித் மான்சூன். அந்த மான்சூனுக்கு ஃபேக்டரா இருக்கக்கூடிய ITCZ உடைய மூவ்மெண்ட். பட் அதுவும் மாடரேட் ரெயின்ஃபால் தான் இருக்கும், 50 to 150 சென்டிமீட்டர்ஸ். விண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரை சீசனா இருக்கும். அப்போ டிஸ்டிங்க்ட் வெட் சீசனும் டிஸ்டிங்க்ட் ட்ரை சீசனும் இதில் கிளியரான கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கலாம். அப்போ ரெயின்ஃபால் இருக்கு, ரெயின்ஃபாலும் சீசனலாக சம்மரில் மட்டும் தான் இருக்கு. அதுவும் லார்ஜர் ரெயின்ஃபால் இல்லை அப்படின்னா டென்ஸ் ட்ரீஸ் அங்கே இருக்குமா? இருக்காது. அதனால தான் அதில் என்ன இருக்கு? கிராஸ்லேண்ட்ஸ் வித் ஸ்கேட்டர்டு ட்ரீஸ் அண்ட் ஸ்க்ரப்ஸ்.
அதில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் எது அக்கேஷியா, பவாபாப், கிராசஸ் ஆர். கிராசஸை பொறுத்த வரைக்கும் டாலராக இருக்கும் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி. ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில் ஏன்னா பிகாஸ் க்ளோசர் டு தி ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி இன்டர் கான்டினென்டல் ரீஜன்ஸில் அமேசானுக்கு பக்கத்துலேயும் காங்கோக்கு பக்கத்துலேயும் விக்டோரியன் டெசர்ட்டுக்கு பக்கத்துலேயும் ஈவன் மிட் ஆஃப் தி ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாலையுமே ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் ஒவ்வொரு கான்டினென்ட்லையும் ஒவ்வொரு நேமில் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் தான் ரொம்ப முக்கியமானது சவானா கிராஸ்லேண்ட்ஸ், அதை தான் சூடான் கிராஸ்லேண்ட்ஸ்னு சொல்லுவோம். சவுத் அமெரிக்காவில் இருக்கிறத லானோஸ் அண்ட் கேம்போஸ்ன்னு சொல்லுவோம். மீது எல்லாமே அந்தந்த ரீஜனில் ஆஸ்திரேலியன் சவானா, இந்தியன் சவானா அண்ட் சவுத் ஏஷியன் சவானா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சவானான்ட்டு முக்கியமானது என்னது, இது எல்லாமே ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ். ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையாக வச்சு இந்த கேள்விகளை பார்க்கலாமா? ரைட். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் கிளைமேட் ஆஃப் அ ட்ராபிக்கல் சவானா கிராஸ்லேண்ட்ஸ்? ரெயின்ஃபால் த்ரூ அவுட் தி இயரா? தப்பு. ஏன்னா இது எதனோடது? ஈக்குவட்டோரியல் ரீஜனோடது. ரெயின்ஃபால் இன் வின்டர் ஒன்லியா? இந்த ரெயின்ஃபால் இன் வின்டர் ஒன்லி இஸ் அன் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மெடிட்ரேனியன் கிளைமேட். நம்ம அதை பார்ப்போம். மெடிட்ரேனியன் கிளைமேட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ட்ரை சீசன். ஷார்ட் ட்ரை சீசன் கிடையாது, லாங் ட்ரை சீசன் நம்ம பார்த்தோம். லாங் ட்ரை சீசன் பட் டெஃபினைட் ட்ரை அண்ட் வெட் சீசன். ட்ரை சீசன் ஆஃப் தி வின்டர்லையும் வெட் சீசன் சம்மர்லையும் டெஃபினைட்டா இருக்கும் அப்படின்றது தான் இதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆப்ஷன் டி, ட்ராபிக்கல் சவானா ரீஜியன். அதே கொஸ்டினை சிடிஎஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ஐடென்டிஃபை தி கிளைமேட்டிக் டைப் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். டெம்பரேச்சர் இஸ் ஹை த்ரூ அவுட் தி இயர் பிகாஸ் ஆஃப் தி ட்ராபிக்கல் நேச்சர். Rainfall is variable with a short wet season, longer dry season. Short wet season during summer, long dry season during winter இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். பேரிலே சொல்லிட்டாங்க. Climate of Sudan and Paraguay is an example of this climate type. சவானாவோட இன்னொரு டைப் தான் என்ன சொன்ன, சூடான் டைப் ஆஃப் கிளைமேட்னு பார்த்தோமா. அப்போ கொடுத்துருக்கிறதுல என்னது, இது வந்து ஸ்டெப்பின்றது டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ். இது டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் மாதிரி டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ். அதை தான் அடுத்தது பார்ப்போம். டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் இது கிடையாது. மான்சூன் கிளைமேட்ன்றது த்ரூ அவுட் தி இயர் இருக்காது. அது இல்லாமல் சூடானை பற்றி பேசியிருக்காங்க. டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட், டிஸ்டிங்க்ட் வெட் அண்ட் ட்ரை சீசன் எப்படி சொன்னோமோ அதுதானே டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட் இஸ் அன் another name of சவானா. தெளிவா புரிஞ்சிடுச்சா? அப்போ இதெல்லாம் தான் நம்ம டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இந்த கிராஸ்லேண்ட் ரீஜன்ஸில் ட்ரீஸ் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகாமல் போகிறதுக்கான ரீசன்ஸை கேட்குறாங்க. The vegetation of savanna consists of grassland with scattered small trees but extensive areas have no trees. The forest development is generally kept in check by one or more combinations. Burrowing animals and termites. முதல்ல 5 கொடுத்துருக்கானுங்கன்னா 5 ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 5மே கொடுத்துருக்காங்களா? அப்படி இல்லை. அப்போ இதில் ஏதாவது ஒன்று வராமல் போகும். அதில் வராமல் போகிறதுக்கான ஹை ப்ரையாரிட்டி இருக்கிறத பார்க்கணும். எது வருதுன்னு பார்க்குறத விட burrowing animals and termites கண்டிப்பா எது வரணும்? ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். கிராஸ்லேண்ட்ஸ்ல அது எஸ்பெஷலி டியூரிங் தி ட்ரை சீசன்ஸ்ல, ட்ரை சம்மர் சீசன்ஸ்ல, வெட் சம்மர்ஸை தாண்டி ட்ரை சம்மர் சீசன்ஸ்ல ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் அ நார்மல் ஃபினாமினா இன் தி கிராஸ்லேண்ட்ஸ். அதுவும் ஆஸ்திரேலியாவில் புஷ் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? புஷ் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இடத்துல ஃபயர் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் சொல்லுவோம். ஃபயர் வந்துருச்சுன்னா அங்கே செகண்டரி சக்சஷன் தான் ஆரம்பிக்குமே தவிர பிரைமரி சக்சஷன் அங்கே அழிஞ்சிரும். அப்போ அங்கே திரும்ப அந்த லார்ஜரான ட்ரீஸ் விளையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் ஃபயர்ஸ், கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ். பீயிங் எ கிராஸ்லேண்ட்ஸ் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ். செரங்கட்டி நேஷனல் பார்க்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவானா ரீஜன்ஸில் நிறைய ஹெர்பிவோர்ஸ் இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ் இருக்கும். மல்டி டைவர்சிஃபைட் ரீஜன்ஸ் அங்கே இருக்கும்.
Seasonal rainfall, yes, definitely, because of the ITCZ movement. சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்போ இதில் 5 ஆப்ஷனில் இது 3மே கண்டிப்பாக வரணும், 5மே இல்லை. அப்போ இது 3யுமே ப்ரையாரிட்டியாக சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸாக இது 1 மட்டும்தான் இருக்குது. 2, 3 and 4 இது 2மே இங்கே ட்ரீஸ் வளர முடியாத அளவுக்கு அந்த என்டையர் கிளைமேட்டையே டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இது 2ம் கிடையாது. மீதி 3மே முக்கியமான ஃபேக்டர்ஸ். இந்த 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் அடிப்படையாக வச்சு டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில் ஏன் ட்ரீஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல ட்ரீஸே இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ரீசன்ஸாக நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு அடுத்தது டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ், ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட்ஸ்லையும் கேள்விகள் இருக்குது. கிளைமேட் இஸ் எக்ஸ்ட்ரீம், ஏன்னா பீயிங் அ டெம்பரேட் ரீஜன் கிளைமேட் இஸ் எக்ஸ்ட்ரீம். ரெயின்ஃபால் இஸ் ஸ்கேன்டி, ஏன்னா ரெயின்ஃபால் வந்து டெம்பரேட் ரீஜனில் ஸ்கேன்டியாக தான் இருக்கும். அண்ட் தி பீப்புள் யூஸ்டு டு பி நொமாடிக் ஹெர்டர்ஸ். அப்போது இது ஆஃப்ரிக்கன் சவானாவா, சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பியா, நார்த் அமெரிக்கன் பிரைரியா, சைபீரியன் துந்த்ராவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ். இது எல்லாமே இதில் எல்லாமே டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் கிடையாது. அப்போ டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்ப்போம். டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் ஸ்டெப்பி கிளைமேட், அது சவானா மாதிரி, இது ஸ்டெப்பி. ஓகேவா? இதில் என்ன க்ளோசர்னா பார்ப்போம், நம்ம பிரைரீஸும் அதுதான், ஸ்டெப்பிஸும் அதுதான். அப்போ இது ரெண்டையும் பிரிக்கிறதுல எதுன்னு பார்ப்போம். இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜனு, அதுக்கப்புறம் டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸு, அதுக்கப்புறம் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ், டெசர்ட்ஸ் வரும், அதை அடுத்தது பார்ப்போம். சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸை தாண்டிட்டோம்னா நமக்கு டெம்பரேட் ரீஜன்ஸ். அந்த டெம்பரேட் ரீஜன்ஸில் வித்தின் தி கான்டினென்ட், ஓகேவா, வித்தின் தி கான்டினென்ட், நாட் ஆன் தி கோஸ்டல் மார்ஜின்ஸ், வித்தின் தி கான்டினென்ட் இருக்கிறது தான் நமக்கு ஸ்டெப்பீஸ் கிராஸ்லேண்ட்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் 30 and 55 degree latitude, typically in the interiors of the continent. Typically in the interiors of the continents, not on the margins. ஏன்னா மார்ஜின்ஸில் வேறு டைப் ஆஃப் கிளைமேட் வரும். வார்ம் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட், கூல் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் கிளைமேட்னு மார்ஜின்ஸில் வேறு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். இது இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட் மட்டும் பேசுறது. அப்போ இது இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட்டாகவும் இருக்கிறதுனாலையும் மேரிடைம் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனாலையும் டிராபிக்கலை தாண்டி டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்கிறதுனாலையும் ரெயின்ஃபால் எப்படி அதிகமாக இருக்கும்? ரெயின்ஃபால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லோ ரெயின்ஃபால், தட் டு 25 to 75 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இந்த கான்டினென்டல் ரீஜன்ஸில் ரெயின்ஃபால் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸாக எது இருக்கும்? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அல்லது ஃப்ரான்டல் ரெயின்ஃபால்ஸ், இதெல்லாம் தான் பிரிங்கிங் ரெயின்ஃபால்ஸ் டு தீஸ் ரீஜன்ஸ்க்கு காரணமாக இருக்கும். ஸோ அப்போ இன்சஃபிஷியன்ட் ஃபார் டென்ஸ் ஃபாரஸ்ட். அப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட் அங்கே இருக்காது. சம்மர்ஸும் ஹாட்டாக இருக்கும், வின்டர்ஸும் கோல்டராக இருக்கும். அப்போ ட்ரீஸ் டாலராக வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஷார்ட் கிராசஸ் இன் ட்ரையர் ஏரியாஸ் அண்ட் டால் கிராசஸ் இன் ரீஜன்ஸ் வித் ஹையர் ரெயின்ஃபால். இதில் கம்பேரிட்டிவ்லி நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸான ப்ரைரீஸில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரெயின்ஃபால் ஹையராக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான கிராஸ்லேண்ட் ரீஜன்ஸு எஸ்பெஷலி கிரேசிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால டெய்ரி ஃபார்மிங்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரீஜன்ஸாக இருக்கும். டெய்ரி ஃபார்மிங், டெய்ரி ரிலேட்டடான மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அதை தாண்டி இந்த ப்ரைரீஸ் மாதிரியான ரீஜன்ஸ் இஸ் ரிச் இன் வீட் கல்டிவேஷன், வீட்ஸு கார்ன்ஸு இந்த மாதிரியான கல்டிவேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து பிரெட் பேஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு இந்த ப்ரைரி ரீஜன்ஸை சொல்லுவாங்க. நார்த் அமெரிக்கன் ப்ரைரீஸ் அண்ட் யூரோப்பியன் ஸ்டெப்பீஸ். இப்போ இந்த நார்த் அமெரிக்கன் ப்ரைரீஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ரிசீவிங் ஹையர் ரெயின்ஃபால் தேன் தி யூரேஷியன் ஸ்டெப்பீஸு. அதுவும் இல்லாமல் இங்கே ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர், மெக்கனைஸ்டு ஃபார்மிங் அதிகமாக நடக்கும். ஹர்டர்ஸாக நொமாடிக் பீப்புள்ஸாக கம்மியாக தான் இருப்பாங்க. ஸ்டெப்பீஸில் தான் அது அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? சவானா, லானோஸு, கேம்போஸு இதெல்லாமே பார்த்தோமா? அதே டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸாக ஸ்டெப்பீஸு, ஹங்கேரியில் இருக்கக்கூடிய புஸ்தாஸு, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ப்ரைரீஸு, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேம்போஸு, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வெல்ஸு, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டவுன்ஸு, நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கேன்டர்பரிஸு, மஞ்சூரியன் கிராஸ்லேண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ். அப்போ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் கிளைமேட் இஸ் எக்ஸ்ட்ரீம், ரெயின்ஃபால் இஸ் ஸ்கேன்டி அப்படின்னாலே இது ரெண்டுமே
Temperate is extreme தான், rainfall is scanty தான், and people used to be nomadic herders. இதுதான் டிசைட் பண்ண. ஹெர்டர்ஸ்னு வந்துட்டா இதுவும் வராது. அப்போ யூ ஹாவ் டு சூஸ் பிட்வீன் நார்த் அமெரிக்கன் பிரேரியா அல்ல சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பியா. அப்போ ஹெர்டர்ஸ்ன்றது எதுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷனாக இருக்கும்? சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பி தான், நார்த் அமெரிக்கன் பிரேரிஸை தாண்டி. ரெண்டுமே டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பி தான் இந்த ஹெர்டர்ஸையும் ரெயின்ஃபால் ஸ்கேண்டின்ற கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு மோர் க்ளோஸரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போ ட்ராபிக்கல் சவானா மாதிரியே டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டெப்பீஸை பற்றின யூனிக் ஃபீச்சர்ஸும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? தென் அடுத்தது, ஸோ இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸு டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸுக்கு நடுவில் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் இருக்குல்ல, அந்த சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் தான் யூ கேன் ஃபைண்ட் தி மெஜாரிட்டி ஆஃப் தி ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. சப்ட்ராபிக்கல் ரீஜனாலே நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ அதை பற்றின கேள்விகள், வாட் குட் பி தி மெயின் ரீசன் ஆர் ரீசன்ஸ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அண்ட் யூரேஷியன் டெசர்ட் பெல்ட்? இப்போ ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்து சஹாரன் டெசர்ட்ஸில் ஆரம்பித்து நமக்கு அரேபியன் ரீஜனை தாண்டி தார் டெசர்ட் ரீஜன்ஸ் வரைக்கும் யூரோப்பு, ஏஷியா இது எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸாக இருக்குது. அதுக்கு எதெல்லாம் காரணம்னு கேட்குறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ், அது காரணமா? இட் இஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது காரணமா? லொகேஷன் ஆஃப் தி ஹாட் டெசர்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கன் அண்ட் யூரேஷியன் ரீஜன்ஸ் இருக்கிறதுக்கு எது காரணன்றதை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஹாட் டெசர்ட்ஸ்க்கு நம்ம தெளிவாக சில பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லொகேஷன்ஸ் ஆஃப் தீஸ் மேஜர் ஹாட் டெசர்ட்ஸை வந்து பார்த்தோம்னா இங்கே தான் இருக்குது. என்னென்ன? இதுதான் அந்த கண்டினியூஸ் டெசர்ட் பெல்ட்ஸ். சஹாரா லார்ஜஸ்ட் டெசர்ட் ஆஃப் தி வேர்ல்டு, சஹாரா, அரேபியன், நம்மளுடைய நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா நமீபியன் ஆர் கலஹாரி டெசர்ட். இது கிரேட் விக்டோரியா, சிம்சன் அண்ட் கிப்சன் டெசர்ட்ஸ், இன்டீரியர் ரீஜனில் இருக்கக்கூடிய டெசர்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில். தென் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மொஜாவா டெசர்ட். ஓகேவா? இப்போ இந்த டெசர்ட்ஸோடைய லொகேஷன்ஸ் எல்லாம் பாருங்க, எந்த லாட்டிடியூடினல் பொசிஷன்ஸில் வரும்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸில் தான் வரும். இங்க கண்டினியூஸா லேண்டா இருக்கு, இது மட்டும் நடுவுல ரிஃப்ட்னால பிரிஞ்சிருக்கும், ரெட் சி இருக்கும் பிளேட்டோடைய டைவர்ஜென்ஸ்னால. அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இந்த டெசர்ட்ஸ் இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கிடையாது, வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல இருக்கு. கரெக்டா? இது எல்லாமே வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல இருக்கு. அப்போ ஒரு ரீஜன்ல எப்போ டெசர்ட்டா மாறும்? when there is no rainfall for thousands and thousands of years. ஒரு ரீஜன்ல thousands and thousands of years ரெயின்ஃபாலே இல்லாம அது ரொம்ப ட்ரை ஆகி அரிட் ஆகி ஃபைனலாக டெசர்டிஃபைடாக மாறுறதுன்றது ரொம்ப வருஷங்களாக மழை வராத ரீஜன்ஸாக தான் இருக்கும். அப்போ ரொம்ப வருஷமாக மழை வராமல் இருக்கணும்னா அங்கே இந்த ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் ப்ளே பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ நமக்கே தெரியும் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இஸ் நோன் ஃபார் subsidence of air from the higher level. Subsidence of air என்றது ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன் சொல்லலாம். Descendance of air, descends முதல்ல மழை பெய்யணும்னா என்ன நடக்கணும்? For rainfall air should rise above. கரெக்டா? air should rise above, that too with a moisture இருக்கணும். அப்பதான் என்ன நடக்கும்? கண்டென்சேஷன் நடக்கும். இங்க சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்க போகும்போது நோ கண்டென்சேஷன். அப்போ நோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா அப்படியே டைரக்டா நம்ம ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல பார்த்தோம்ல, கீழே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஏர் அப்படியே மேலே ரைஸ் ஆகி அப்படியே ரெயின்ஃபாலை கொடுக்கறது தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு கொடுக்குறாங்க. இங்கே சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் என்டையர் ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும் 30 to 35 டிகிரி. ஸோ அதனால கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம டிராபிக்கல் சைக்ளோன்ஸை பார்த்தோம். டிராபிக்கல் சைக்ளோன்ஸோட எஃபெக்ட் எல்லாமே ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கிளைமேட்ல தான் இருக்கும்னு பார்த்தோமா? ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ல தானே இருக்கும். ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ல தான் இருக்கும். அப்போ சைக்ளோனுடைய எஃபெக்டோ ட்ரேட் விண்ட்ஸ், இப்போ இதுல வந்து டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல இந்த ட்ரேட் விண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா
இந்த ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸுக்கு தான் ஆன்ஷோர் விண்ட்ஸா இருக்கும். ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே ஆன்ஷோர் விண்ட்ஸ் ஃபார் ஈஸ்டர்ன் மார்ஜின் and offshore winds for western margins. அப்போ ஓஷன்ல இருந்து மாய்ஸ்சரை கொண்டு வரக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல ரெயின்ஃபாலை கொடுத்துரும். வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல வரப்போகும்போது அது ட்ரை விண்ட்ஸா வரும், ஆஃப்ஷோர் ட்ரை விண்ட்ஸ். அப்போ டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல ட்ரேட் விண்ட்ஸ்னால ரெயின்ஃபால் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, சைக்ளோனிக் ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, ஓகே, அட்லீஸ்ட் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல இருந்தாச்சு மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ரெயின்ஃபால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆனா we know that western margins are all composed of cold currents. Canary cold current, Californian cold current, Peruvian cold current, Venezuela cold current, West Australian cold current. அப்போ கோல்டு கரண்ட் ஒரு மார்ஜின்ஸை ஒட்டி இருந்துச்சுன்னா கோல்டு கரண்ட்ஸ் ஆர் டென்சர் ஏர் மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ். டென்சர் ஏர் மாலிகூல்ஸ் பிளாக்ஸ் இன்கமிங் மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ். கரெக்டா? அப்ப presence of cold currents on the western margins of the regions prevents the moisture bearing from the oceans that results in scanty rainfall or no rainfall at all. அப்போ convectional rainfallக்கு வாய்ப்பு கிடையாது because of the presence of subtropical high pressure belt. cyclonic rainfallக்கு வாய்ப்பு கிடையாது because trade winds are offshore winds to the western margins. cold currents ஓட presence on the western margins prevents the moisture bearing winds. So in no way these regions are getting rainfall for a longer period, so that they have been developed into hot deserts of the world. So அப்படி கலிஃபோர்னியன் கரண்ட்னால மொஜாவே டெசர்ட்டும், பெருவியன் கரண்ட்னால அட்டகாமா டெசர்ட்டும், பெனிகுவேலா கரண்ட்னால நமீபியன் டெசர்ட்டும், கெனரி கரண்ட்னால சஹாரா டெசர்ட்டும், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்னால விக்டோரியன் டெசர்ட்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் எஸ்பெஷலி சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ப்ரெசன்ட்ஸாக இருக்கிறதுக்கு நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்னு அதுவும் ரீசனாக இருக்குது, வெஸ்டர்ன் மார்ஜின்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு கரண்ட்ஸும் ரீசன்ஸாக இருக்குது. அப்போ இது ரெண்டோட காம்பினேஷனில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் குட் பி தி மெயின் ரீசன் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அண்ட் யூரேஷியன் டெசர்ட் பெல்ட்? It is located in the subtropical high pressure cells, subsidence of air. It is under the influence of warm ocean currents கிடையாது, cold ocean currents. cold ocean currents இருக்கிறதுனால தான் it blocks the moisture. warm ocean currents ஓட influence இருந்துச்சுன்னா அது ஏன் டெசர்ட்டா மாற போகுது? ஓகேவா? So which of the statements given above is are correct? Only statement 1 is correct. புரியுதா? ரைட். அப்போ டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸு, ஈக்வட்டோரியல் ரீஜனு, டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸு, சப்ட்ராபிக்கல் டெசர்ட்ஸு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ டெம்பரேட் ரீஜன்ஸ்லேயே மார்ஜின்ஸ், ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய மார்ஜின்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டெம்பரேட் ரீஜன்ஸில் லோவர் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட், மெடிட்ரேனியன் சீயை சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட் இருக்குல்ல, அதை பற்றின கொஷின்ஸை பார்ப்போம். A geographic region has the following distinct characteristics: a warm and dry climate, mild and wet winter. wet winter தான் அதில் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா வின்டர் அப்போ மோஸ்ட்லி ட்ரையாக இருக்கும், ஆனால் வின்டர் அப்போ ரெயின்ஃபால் வருதுன்றது ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். மைல்ட் அண்ட் வெட் வின்டர். எவர் கிரீன் ஓக் ட்ரீஸ், ஓக்கு, ஸ்பைனு, பிர்ச்சஸ், இந்த மாதிரியான வெஜிடேஷன்ஸ். இதெல்லாமே எந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சைனாவா, சென்ட்ரல் ஏஷியாவா, நார்த் அமெரிக்கனுடைய அட்லாண்டிக் கோஸ்டா, மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டா, எதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தெளிவாக பார்ப்போம். இது என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரேட் ரீஜன் தான், டெம்பரேட்டோட இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜனை நம்ம ஸ்டெப்பீஸ்ன்னு வச்சுட்டோம். அதனுடைய வார்மு வெஸ்டர்ன் மார்ஜின்ஸு அல்லது மெடிட்ரேனியனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை தான் நம்ம மெடிட்ரேனியன் கிளைமேட்னு சொல்லுவோம்.
So in the same type of climatic characteristics, you can observe the western margins of the continents between 30 to 45 degree. இந்த 30க்கு கீழே வந்துட்டோம்னா நமக்கு வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல டெசர்ட்ஸ் இருக்கு அரௌண்ட் 30 அல்லது 35. 35க்கு மேலே வந்துட்டோம்னா அந்த ரீஜன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் எல்லாமே நமக்கு மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா இருக்கு. அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸை டிசைட் பண்றது இந்த மெடிட்டரேனியன் தான், இந்த மெடிட்டரேனியன் பேசின் தான். அப்போ இந்த மெடிட்டரேனியன் பேசின்ஸோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஹாட் ட்ரை சம்மர்ஸ். ஜெனரலா சம்மர்ஸ்ல தான் நமக்கு ஐடிசிசோட பிரசன்ஸ் வரும், ரெயின்ஃபால் வருதுன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். வின்டர் ட்ரையா இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்னன்னா வெட் வின்டர்ஸ், மைல்ட் அண்ட் வெட் வின்டர்ஸ். Rainfall concentrated in winter with an annual precipitation ranges from 50 to 100 centimeters winter rainfall இருக்கும். நம்ம போன வீடியோலயே வெஸ்டர்லிஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்தியாவுடைய நவம்பர் டைம்ல நார்த் வெஸ்டர்ன் பிளைன்ஸ்ல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் ஒன்று ரெயின்ஃபாலை கொடுக்குன்னு பார்த்துருந்தோப்பா. அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸுக்கும் மெடிட்டரேனியன் கிளைமேட்டிக் ரீஜன்ஸுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கு. அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ இதில் இருக்கிறது என்னென்ன? சரி, இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுப்போம். ஏன் சம்மர் அப்போ இது வந்து ட்ரையா இருக்குன்னு பார்த்தோம்னா இதனுடைய லொகேஷனல் கெப்பாசிட்டி பாருங்க 30 to 45 டிகிரி லாட்டிடியூடுக்குள்ளார தான் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் 30 to 35. இந்த 30 to 35 தான் என்னது? சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டோடைய ரீஜியன். அப்போ நார்மலா இந்த நார்தன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ல பார்ட் ஆஃப் தி என்ன சொல்றது, பார்ட் ஆஃப் தி மெடிட்டரேனியன் ரீஜன்ஸ்ல நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டோட பிரசன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சம்மர் அப்ப என்ன ஆகும்? எல்லாமே ஒரு 5 டிகிரி மேல மூவ் ஆகுமா? அப்ப சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டோட பிரசன்ஸ் சம்மர் அப்ப என்ன ஆகும்னா இங்கே எக்ஸாக்டா சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டோட பிரசன்ஸ் டியூரிங் சம்மர் என்ன ஆகும்? நமக்கு எக்ஸாக்டா இந்த மெடிட்டரேனியன் ஓஷன்ஸ்க்கு மேலேயே வந்துடும். We know that subtropical high pressure belt is known for subsidence of air. அப்போ இந்த சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கக்கூடிய இந்த ஹை பிரஷர் பெல்ட் மெடிட்டரேனியன் ஓஷன்ஸ்க்கு மேலேயே வர்றதுனால இங்க இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய வெஸ்டர்லிஸ் எல்லாமே லேண்டை நோக்கி போகுமே தவிர மெடிட்டரேனியன் ஓஷன்ல ட்ரை சம்மரா தான் இருக்கும். அதுதான் என்ன சொன்னது, ஹாட் ட்ரை சம்மர்ஸ். அப்ப இதே சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் டியூரிங் வின்டர் அப்ப எங்க வரும்? இங்க கீழே வந்துடும், 5 டிகிரி கீழே வந்துருமா? சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டோட பொசிஷன் டியூரிங் வின்டர் அப்ப இங்க வந்துடும். அப்ப வின்டர் அப்ப இது கீழே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் டு சப்போலர் லோ பிரஷர் போற விண்டு தான் என்னது? நமக்கு வெஸ்டர்லிஸ். கரெக்டா? வெஸ்டர்லிஸ். வெஸ்டர்லிஸ் is crossing over the Mediterranean region during the winter time so that the borders of the Mediterranean region will receive rainfall due to the influence of westerlies because it brings moisture from the Mediterranean Sea. Moisture from Mediterranean Sea. இதை நம்ம என்ன சொல்றோம்? மைல்டு வெட் வின்டர். இப்போ இதே பொசிஷன்ல தானே நமக்கு இந்தியா இருக்கு. இந்த பொசிஷன்ல இந்த நார்த் வெஸ்டர்ன் பிளைன் ரீஜன்ஸ்ல இந்த பிரான்ச்சஸ் உடைய ஒரு பகுதி தான் இன் தி நேம் ஆஃப் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸா, இன் தி நேம் ஆஃப் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸா நார்த் வெஸ்ட் பிளைன் ரீஜன்ஸுக்கு எஸ்பெஷலி ராபி கிராப் கல்டிவேஷனுக்கு நமக்கு ரெயின்ஃபாலை கொடுக்கும். அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு ஸ்டெப் கீழே இறங்குமா, அதனால இந்த வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ரீஜன்ஸ் எல்லாமே will experience rainfall during the winter season. Californian region, central Chile region, western Cape Town region, south eastern Australian regions இது எல்லாமே நமக்கு மெடிட்டரேனியன் கிளைமேட்டிக் ரீஜன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே எவர்கிரீன் shrubs and trees adapted to drought. காமன் பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா ஆலிவ் ட்ரீஸ், ஓக்ஸ், அரோமேட்டிக் ஹர்ப்ஸ் லைக் lavender. It is known for viticulture, grapes,
ஆலிவ்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், வைன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது விட்டிகல்ச்சர். மெடிட்ரேனியன் ரீஜன். இப்போ ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னது? மைல்டு வெட் வின்டரு, ஹாட் ட்ரை சம்மர், மெடிட்ரேனியன் கிளைமேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இதை பாருங்க, வார்ம் அண்ட் ட்ரை கிளைமேட், மைல்டு அண்ட் வெட் வின்டரு, எவர்கிரீன் ஓக் ட்ரீஸ். இது எதோட அசோசியேட் ஆனது? மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் பார்ப்போம். Consider the following description. Annual and daily range of temperature is low. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட டிஃபரன்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனுவலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, டெம்பரேச்சர் மாடரேட்டாக பெரிய டிஃபரன்சஸ் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ரீஜனாக இருக்கும். ப்ரிசிபிடேஷன் அக்கர்ஸ் த்ரூ அவுட் தி இயர். அப்போ வருஷம் ஃபுல்லாகவே ப்ரிசிபிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ப்ரிசிபிடேஷன் வேரியஸ் பிட்வீன் 50 சென்டிமீட்டர் டு 250 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டையும் பார்க்க போகும்போது கூட நமக்கு ஈக்வட்டோரியல் கிளைமேட் மேட்ச் ஆகலாம். பட் 50 வரைக்கும் வருதுன்னா ஈக்வட்டோரியல் கிளைமேட்டில் நம்ம 200-300 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஆனுவலின்னு பார்த்துட்டோம். இப்போ 50 to 250 சென்டிமீட்டர்ஸ் தான் இது ஈக்வட்டோரியல் இல்லைன்றதை டிசைட் பண்ணோம். அப்போ சைனா டைப் ஆஃப் கிளைமேட்டா, ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டா? ஹியூமிட் சப்ட்ராபிக்கல்னாலே கம்மி. மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டா அப்படின்றது இதில் கேள்வியாக இருக்கு. இதே CASFல கேட்டிருக்காங்க, which one among the following is not an area of marine west coast climate? அங்கே கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டா வருமானது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இங்கே மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய ரீஜன்ஸாக கொடுத்துருக்கிறது எது வரும்னு கேட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவா, நியூசிலாண்டா, நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவா, தென் வந்து நார்த் வெஸ்ட் யூரோப்பா? ஓகேவா? நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவா, நார்த் வெஸ்ட் யூரோப்பான்னு கேட்டிருக்காங்க. மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். அப்போ இந்த மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டோடைய இன்னொரு நேம் தான் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து கூல் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட். இது வந்து வார்ம் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட், மெடிட்ரேனியன் கிளைமேட்டு. இது கூல் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட். அப்போனா மெடிட்ரேனியன் ரீஜனுக்கு கொஞ்சம் மேலே, டெம்பரேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கூல் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட். அது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்மளுடைய பிரிட்டிஷ் அல்லது UK ரீஜன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் இன்னொரு பேர் இருக்கு. ஸோ ஃபவுண்ட் ஆன் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி கான்டினென்ட், பேர்லேயே இருக்கு, 40 to 60 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷனில். மைல்டு சம்மர்ஸ் அண்ட் கூல் வின்டர்ஸ். சம்மரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்காது, வின்டரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்காது. கோல்டு வின்டர் கிடையாது, ஹாட் சம்மர் கிடையாது. மைல்டு சம்மர் அண்ட் கோல்ட் வின்டர்ஸ். டாமினேட்டட் பை வெஸ்டர்லிஸ் தட் பிரிங் மாய்ஸ்சர் ஃப்ரம் தி நியர்பை ஓஷன்ஸ். ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் 50 to 250 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வேரி ஆகும், பட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி இயர்ஸ். அப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்களே சொல்லிட்டாங்க டேரெக்டாக வெஸ்டர்லிஸோட இன்ஃப்ளூயன்ஸ். அதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இங்கே வந்து நமக்கு என்னது, நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்டு, கல்ஃப் ஸ்ட்ரீமு, தென் வந்து பார்த்தோம்னா நார்த்து அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டு, அதையும் தாண்டி நார்வேஜியன் கரண்ட். இது எல்லாமே என்னது, வார்ம் கரண்ட்ஸ். இப்படி வார்ம் கரண்ட்ஸோடைய கண்டினியூஸ் இன்ஃப்ளூயன்ஸு ஈவன் தோ டெம்பரேட் ரீஜனாகவே இருந்தாலுமே அதை எக்ஸ்ட்ரீம் கோல்ட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் த்ரூ அவுட் தி இயர் பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வெஸ்டர்லிஸ் is a permanent wind which brings a moisture from oceans, gives a rainfall. Throughout the year, rainfall throughout the year. அப்போ continuous influence of westerlies-உம் extension of warm ocean currents towards that region-உம் even though இது temperate region-ஆவே இருந்தாலுமே இங்கே moderate climatic conditions-ஐ வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ சம்மரும் ரொம்ப ட்ரையராக இருக்காது, விண்டரும் ரொம்ப கோல்டராக இருக்காது, ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ அவுட் தி இயர் இருக்கும். ஸோ இட் இஸ் டாமினேட்டட் பை டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் இன்க்ளூடிங் ஓக், பீச், பிர்ச் அண்ட் ஆஷ். மிக்சட் ஃபார்மிங் இஸ் கார்பன். வீட்டு, பார்லே, ஓட்ஸு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்போ இதே மாதிரியான சிமிலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி டெம்பரேட் ரீஜன்ஸாக இருக்கணுமா? அப்போ மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டுக்கு
வரக்கூடிய ஏரியாஸா இதெல்லாம் பார்ப்போம். கன்சிடர் தி ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன். ஆனுவல் அண்ட் டெய்லி ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் லோ. ஏன்னா மாடரேட் temperature will be maintaining. Precipitation occurs throughout the year because of westerlies. Precipitation varies between 50 cm and 250 cm. அப்போ இது போயிடும். Humid subtropical வராது. China type climate வந்து பார்த்தீங்கன்னா eastern marginல இருக்கிறது. ஸோ அப்போ marine west coast climate, another name of British climate தான் இதுக்கான most appropriate answer. அப்போ இந்த மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியாவா, நார்த் வெஸ்ட் யூரோப்பா? நார்த் வெஸ்ட் யூரோப்பு தான் நமக்கு என்னது, நார்த் வெஸ்ட் யூரோப் தான் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கக்கூடிய மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். நியூசிலாண்டா, நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கா? நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கா இதுதான் ஆன்சர். ஏன்னா இதுவும் வரும், இதுவும் வரும், இதுவும் வரும். இது எல்லாமே இந்த மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இது வேணும்னே நம்மளை வந்து வெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜியன்ஸில் தான் நமக்கு என்ன இருக்குது, சஹாரா டெசர்ட் ரீஜியன்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வரும்? ஓகேவா? நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாட்டு கேட்டிருக்காங்க. நாட்டை ஏரியா ஆஃப் மரீன் வெஸ்ட் கிளைமேட். ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் 2 தடவை சைனா டைப் ஆஃப் கிளைமேட் கேட்டிருந்தாங்களா? சைனா டைப் ஆஃப் கிளைமேட்டை டேரெக்டாக என்ன கேள்விகள் வரல, பட் அது ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கிறதுனால அதையும் பார்த்துடலாம். த வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் ஆர் வார்ம் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜினை மெடிட்ரேனியன் கிளைமேட். வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் சைனா டைப் ஆஃப் கிளைமேட். கூல் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட் வந்து பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். ஓகேவா? ஸோ ஃபவுண்ட் ஆன் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் இன் தி சப்ட்ராபிக்கல் ஜோன். ஹாட் ஹியூமிட் சம்மர்ஸ் அண்ட் மைல்டு ட்ரை விண்டர்ஸ். ஏன்னா ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸாக இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ் வில் பி தேர். தட் டூ டியூரிங் தி சம்மர் இட் பிரிங்ஸ் ரெயின்ஃபால். அதனால தான் ஹாட் அண்ட் ஹியூமிட் சம்மர்ஸ், மைல்டு அண்ட் ட்ரை விண்டர்ஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் 100 to 150 centimeters with rainfall mostly during the summer season. Mixed forest of deciduous and evergreen trees. Common species oak, camphor, bamboo, and bamboo is an important species. And pines. Summer supports rice, tropical crops. It requires high water consumption. And the high water consumption, rainfall is predominant over there. Winter is suitable for wheat and barley. Nammala mariye dhaan. Tea, mulberry, silk, citrus fruits are prominent crops. Okay va? So in the similar type of subtropical region la warm temperate eastern margins type of climate experience பண்ணக்கூடிய நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல கல்ஃப் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல நாட்டல் டைப் ஆஃப் கிளைமேட். அது ரெண்டுலையுமே சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல எல்லாத்துலேயுமே எங்கே நம்மளுடைய சதர்ன் ரீஜன்ஸ்ல. ஸோ இங்கே ஈவன் தோ நமக்கு வந்து சப்ட்ராபிக்கல் ரீஜனில் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கும், டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸாக இருக்கும். ஆனால் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் சம்மர் அப்போ டியூ டு தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸு பை சைக்ளோனோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை கொடுக்கும். மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ், marine influence will be there. Maritime influence will be there in the form of during summer. Okay va? இப்போ அடுத்தது நம்மளுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸான மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை கொஸ்டின்ஸை பார்ப்போம். The seasonal reversal of winds is the typical characteristics of what? Monsoon type of climate. ஈக்குவட்டோரியல் கிளைமேட் கொடுத்துருக்காங்க, மெடிட்ரேனியன் கிளைமேட் கொடுத்துருக்காங்க, மான்சூன் கிளைமேட் கொடுத்துருக்காங்க. மெடிட்ரேனியன் கிளைமேட்டும் ரிவர்சல் ஆஃப் விண்ட் கிடையாது. ஈக்குவட்டோரியல் கிளைமேட் டெய்லி ரெயின்ஃபால். அப்போ நமக்கு என்னது பெஸ்ட் ஆப்ஷன்? மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட். இந்த கேள்வி பாருங்கள், 3 இதையுமே ஐடிசிஸோட கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. Which of the following statements regarding the world climatic types and their relation with the intertropical convergence zones are correct? Tropical wet climate is one of the world's rainiest due to the dominance of ITCZ. Tropical wet climate. Tropical savanna climate experiences a distinctive alternation of wet and dry seasons caused chiefly by the seasonal shift in latitude of the subtropical highs and ITCZ.
The tropical monsoonal climate experiences heavy rainfall as a consequence of the nearness of the ITCZ for much of the year. இப்போ ITCZ ஓட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு tropical wet climate, grasslandic regions, monsoonal climate மூணோட இன்டர்லிங்க்ஸுமே இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. அப்போ ITCZ நம்ம மல்டிபிள் டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணதோடைய சிக்னிஃபிகன்ஸ் புரியுதா? ரைட்டா? அப்போ இதை கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சிருக்கக்கூடியதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஐடிசிஇசட் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஐடிசிஇசட்டோட பொசிஷனை பொறுத்து நமக்கு சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்டுக்கும் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கும் அதுதான் காரணமாக இருக்குன்னு பார்த்துருந்தோம். அப்போ ஐடிசிஇசட் அதனோட எக்ஸ்டென்ஷன் த்ரூ அவுட் தி லேண்ட் ஓவர் தி நார்தன் ஹெமிஸ்பியர்னால என்ன ஆகும்னா நமக்கு இங்கே வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த லோ ப்ரெஷரை நோக்கி அக்ராஸ் தி லாட்டிடியூடு கிராஸ் ஆகி வரக்கூடியது தான் நமக்கு என்னது சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ். இதை டீட்டெயில்டாக நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி அப்போ பார்ப்போம். சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ். அப்போது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸுக்கான ஹை பிரைமரி ரீசனே ஐடிசிஸோட பொசிஷன் ஓவர் தி கிரேட் பிளைன் ரீஜன்ஸ் அல்லது சதர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ஒரு முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. இது எல்லாமே சவுத் ஏஷியா ரீஜன்ஸுக்கு ஃபுல்லாகவே இந்த ஐடிசிஸோட எக்ஸ்டென்ஷன் தான் மான்சூன் ரெயின்ஃபாலுக்கு காரணமாக இருக்குது. ஸோ டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் ஃபவுண்ட் இன் சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா, தாய்லாந்து அண்ட் நைஜீரியா. ஹெவி ரெயின்ஃபால் டியூரிங் தி சம்மரோட எண்டில் தானே நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ட்ரை வின்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மான்சூனை தாண்டி மார்ஜின்ஸ் ஆஃப் தி டிராபிக்கல் ரீஜன்ஸில் பட் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் வின்ஸ் தட் இஸ் ஈஸ்டர்லிஸ். அதே சமயத்தில் நமக்கு என்னது சைக்ளோனிக் ஆக்டிவிட்டீஸ், டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணும்னா ஈஸ்டர்ன் மார்ஜ், இது இல்லாமல் warm ocean currents on eastern margins. So trade winds, tropical cyclones, warm ocean currents on eastern margins எல்லாமே ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் ட்ராபிக்கல் மரிடைம் கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபவுண்ட் இன் தி கோஸ்டல் ஏரியாஸ் லைக் தி கரீபியன், பசிபிக் ஐலண்ட்ஸ் அண்ட் நார்தன் ஆஸ்திரேலியா. ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி இயர். ரெயின்ஃபால் ஹையராக இருந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் தீஸ் 3 ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரியான ரீஜன்ஸ் எல்லாமே மான்சூனல் எஃபெக்ட்டு. இந்த கொஞ்சம் டிராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் எல்லாமே மேரிடைம் எஃபெக்ட். இப்போ இது ரெண்டுக்குமே சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட் இஸ் தி டிபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்? மான்சூனல் கிளைமேட். தென் the tropical wet climate is one of the world's rainiest regions due to the dominance of ITCZ over it. Yes, tropical wet climate, ஈக்வட்டோரியல் வெட் கிளைமேட் மாதிரி டிராபிக்கல் வெட் கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ஐடிசிஸோட ப்ரெசன்ஸ் தான் இருக்கு. நம்மளுடைய டிராபிக்கல் சவானா ரீஜன்ஸ்லையுமே ரெயின்ஃபால் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஐடிசிஇசட் இருக்கு. டிராபிக்கல் சவானா கிளைமேட் எக்ஸ்பீரியன்சஸ் டிஸ்டிங்டிவ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ் காஸ்டு பை சீசனல் ஷிஃப்ட் இன் லாட்டிடியூட். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் அதுக்கு மேலே இருக்கும்போது ரெயின்ஃபால் வராது. ஐடிசிஇசட் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்க போகும்போது ட்ரை சீசனும், ஐடிசிஇசட் இருக்க போகும்போது வெட் சீசனையும் மாறி மாறி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது டெஃபினட்டாக tropical monsoonal climate experiences heavy rainfall as a consequences of nearness of ITCZ over the much of the year. The answer for this question another all the 3. ITCZ உடைய significance நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், இந்த கொஸ்டின் பாருங்க. 2025 CDSல கேட்டது. The annual precipitation is low and is around 15 cm. ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்லியிருக்காங்க. The development of pronounced winter anticyclones and their weakening in summer sets in monsoon-like reversal of wind in this region. Polewards summer temperatures are low. அப்போ கண்டிப்பாக இதில் என்ன இருக்கும்? ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் அண்ட் போல்வர்ட்ஸ் சப்ட்ராபிக்கல் ஸ்டெப்பி இருக்குது, ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்குது, துந்த்ரா கிளைமேட் இருக்குது, கோல்டு கிளைமேட் வித் ட்ரை வின்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே டெம்பரேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கோல்டு ரீஜன்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெம்பரேட் ரீஜன்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். சப்ட்ராபிக்கல் வரைக்கும், ஈக்வட்டோரியல், டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ், சப்ட்ராபிக்கல் டெசர்ட்ஸு,
வார்ம் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸு, வார்ம் வெஸ்டர்ன் டெம்பரேட்டு கிராஸ்லேண்ட், டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் இன்டர்கான்டினென்ட்டு, வார்ம் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் கிளைமேட்டு, கூல் வெஸ்டர்ன் மார்ஜின் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி கூல் டெம்பரேட் கான்டினென்டல் ரீஜன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தைகா கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். தைகா சைபீரியன் டைப் ஆஃப் கிளைமேட். இந்த கெனேடியன் ரீஜன் ஃபுல் ஆஃப் லேண்டும் சைபீரியன் ரீஜன் ஃபுல் ஆஃப் லேண்டும் தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபுல்லி லேண்ட் ஃபார்ம்ஸாக இருக்கும். இங்கே இப்போ என்ன வெஜிடேஷன் மட்டும் தான் பாசிபிள், கோனிஃபரஸ் வெஜிடேஷன். தென் அதுக்கும் மேலே போயிட்டோம்னா நமக்கு ஆர்டிக் அண்ட் போலார் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் ஹை துந்த்ரா ரீஜன், பெர்மாஃப்ரோஸ்ட் கண்டிஷன்ஸ், பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் கண்டிஷன்ஸ் தான் காரணமாக இருக்கும். இப்போ இது ரெண்டுலையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான் மேஜராக நம்ம பார்த்துக்க வேண்டியது. அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆனுவல் precipitation இஸ் லோ அண்ட் அரௌண்ட் 15 சென்டிமீட்டர் மட்டும்தான். இங்கே the development of pronounced winter anticyclonesன்றது high pressure conditions and their weakening in summer sets in monsoon like reversal of wind ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ subtropical steppe humid subtropical தாண்டி cold climate with dry winters, cold climate with dry winters, அதுதான் இதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா மான்சூன் லைக் ரிவர்சல் ஆஃப் விண்ட் இன் திஸ் ரீசன்ன்றதை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட லெவலுக்கு ரெயின்ஃபாலை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சப்போ கொடுத்துருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனாக இது தான் இருக்கும். சப்போ கண்டினியூஸாக நமக்கு ஒவ்வொரு கிளைமேட்டிக் ரீஜன்ஸை பற்றியும் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அடிப்படையாக வச்சோ அல்லது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய வெஜிடேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டைப்ஸ் அடிப்படையாக வச்சோ கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் பேசிக்காக வச்சு நம்ம ஒரு கலெக்டிவ் நாலேஜ் நமக்கு தேவை. ஒவ்வொரு கிளைமேட்டிக் ரீஜன்ஸோட எக்ஸ்பான்ஷனும் அதோட பொசிஷனிங்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜனில் 0 to 10 டிகிரி ரீஜன்ஸில் நமக்கு இருக்கிறது என்னது, இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் இருக்கிறது என்னது, நமக்கு ஹாட் வெட் ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். அது என்டையராக 0 to 10 டிகிரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதே அதுக்கு மேலே வந்துட்டோம்னா சென்ட்ரலில் 10 to ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் வரைக்கும், வெஸ்டர்ன் மார்ஜின்ஸில் நமக்கு ஹாட் டெசர்ட் வெஜிடேஷன் இருக்கு. சென்ட்ரலில் வந்துட்டோம்னா சூடான் ஆர் சவானா டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கு. ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் வந்துட்டோம்னா மான்சூன் ஆர் மரிடைம் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கு. இது எல்லாமே ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் டில் சப்ட்ராபிக்கல் வரைக்கும். மேலே டெம்பரேட் ரீஜன்ஸ் போயிட்டோம்னா வெஸ்டர்ன் மார்ஜின்ஸில் நமக்கு மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கு. இன்டர் கான்டினென்டல் ரீஜன்ஸில் ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட் டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்கு. ஈஸ்டர்ன் டெம்பரேட் மார்ஜின்ஸில் வி ஆர் ஹேவிங் சைனா டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கு. மேலே கூல் டெம்பரேட் ஜோன்ஸ், இது வார்ம் டெம்பரேட் ஜோன், அதுக்கு மேலே இருக்கிறது கூல் டெம்பரேட் ஜோன். ஈவன் தான் இதுக்கு பேர் கூல் டெம்பரேட் ஜோனாக இருந்தாலுமே மாடரேட் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்டான வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கு. அதே லாட்டிடியூட்ல சென்ட்ரல்ல வந்துட்டோம்னா வெரி கோல்டரா இருக்கக்கூடிய சைபீரியன் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கு. அதையும் தாண்டி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் இருக்கிறத லாரன்ஷியன் அல்லது ஈஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே போயிட்டோம்னா தைகா, துந்திரா அண்ட் போலார் ரீஜன்ஸை நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் லாட்டிடியூடினல் வைஸும் லாட்டிடியூடுக்குள்ளார வெஸ்டர்ன் மார்ஜின், சென்ட்ரல் கான்டினென்டல், ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ், இப்படி எப்படி இந்த கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதுக்கு ஒரு கலெக்டிவ் நாலேஜ் நமக்கு தேவை. அப்போ இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இதனுடைய கீ ஃபீச்சர்ஸை சொல்லக்கூடிய ஒரு கலெக்டிவ் டேபிள் தான் இது. ஓகேவா? அப்போ இதில் உள்ள கீ ஃபீச்சர்ஸை நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜனோட எக்ஸ்டென்ஷன் என்னது, 0 to 10 டிகிரி செல்சியஸ் நார்த் அண்ட் சவுத்து. அதோட கிளைமேட்டிக் டைப் என்னவா இருக்கும், ஹாட் வெட் ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ். ரெயின்ஃபால் த்ரூ அவுட் தி இயர். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் என்னவா இருக்கும், ரெயின் ஃபாரஸ்ட். அதே டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல 10 to 30 டிகிரி வரைக்கும் டிராபிக்கல் மான்சூன், டிராபிக்கல் மரிடைம், சவானா கிராஸ்லேண்ட்ஸ் அல்லது சூடான் டைப் ஆஃப் கிளைமேட். அங்க சம்மர் ஹெவியா இருக்கும், வின்டர் ட்ரையரா இருக்கும். அப்போ சம்மரை பொறுத்து தான் ரெயின்ஃபால் வரதுனால சீசனல் விண்ட்ஸ், சீசனல் ரெயின்ஃபால்ஸ் தான் ஓவர் தேர். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் தேர். அதே டிராபிக்கல் அல்லது சப்டிராபிக்கல் ரீஜனோட வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் வந்துட்டோம்னா டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸ்.
அந்த டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸில் we are having deserts and scrubs. மிட் கான்டினென்டல் ரீஜன்ஸில் ட்ராபிக்கல் சவானா கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். வார்ம் டெம்பரேட் ஜோன் 30 to 40 degree latitude. வெஸ்டர்ன் மார்ஜின்ஸில் வார்ம் டெம்பரேட் ஜோன்ஸில் we are having மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டு. அதில் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வின்டர் ரெயின்ஃபால், மெடிட்ரேனியன் ஃபாரஸ்ட் அண்ட் ஷ்ரப்ஸ். வார்ம் டெம்பரேட்டுடைய மிடில் ரீஜன்ஸில் சென்ட்ரல் கான்டினென்டல் ஸ்டெப்பி கிளைமேட்ரிக்ஸ், ஸ்டெப்பி ஆர் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ். அதோட ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸை தான் சைனா டைப்பு, கல்ஃப் டைப்பு, நேட்டல் டைப்புன்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ அங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஹெவியர் சம்மர் ரெயின்ஃபால்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே கூலர் டெம்பரேட் ரீஜன்ஸோட வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் தான் நம்ம பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்கிறோம். ரெயின்ஃபால் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயர். சென்ட்ரலில் கான்டினென்டல் சைபீரியன் டைப், ஈஸ்டர்னில் லாரென்ஷியன் டைப் ஆஃப் கிளைமேட். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் இது. அதுக்கு மேலே 65 to 90 போயிட்டோம்னா ஆர்டிக் ஆர் போலார் துந்திரா ரீஜன்ஸ். இதெல்லாம் தாண்டி இந்த ஆல்பைன் ஜோன்ன்றது எதை குறிக்குதுன்னா, இது எல்லாமே லாட்டிடியூடினல் வைஸ் இருக்கிறது. இது வந்து ஆல்டிடியூடினல் வைஸ் இருக்கிறது, ஆல்டிடியூடினல் பேஸ். இப்போ துந்திரா கண்டிஷன்ஸே நம்மளுடைய ஹையஸ்ட் ரீச்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸில் போனோம்னா இருக்கும். அப்போ ஹிமாலயாஸில் கீழே இருந்து மேலே போக போக எவர்கிரீனு, டெசிடியூஸ், டெம்பரேட்டு, ஆல்பைன் மெடோஸ், துந்திரா கிளைமேட்டுன்றது லாட்டிடியூடினல் வைஸ் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்டிடியூடினல் வைஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளீட்டான கீ ஃபீச்சர்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ கிளியர் ஐடியா அபவுட் ஆல் தி கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகேவா? சப்போ இதோட நமக்கு ஓஷனோகிராஃபியில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸும் அது ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸையும் பார்த்துட்டோம், கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? சப்போ இந்த பர்டிகுலர் செஷனோட ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்டையர் செஷனும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஓஷனோகிராஃபி ஆஸ் வெல் அஸ் கிளைமேட்டாலஜி இது ரெண்டோட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 வீடியோஸையும் சேர்த்து உங்களுக்கு இந்த 2 மேஜர் டாபிக்ஸை பற்றின கம்ப்ளீட் நாலேஜஸையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இன்னும் நமக்கு வந்து யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டம் ரிலேட்டடான கொஷின்ஸும் ஜியோமார்ஃபாலஜி ரிலேட்டடான கொஷின்ஸும் அடுத்த வர செஷன்ஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த செஷன்ஸையும் இந்த இனிஷியேட்டிவ்ஸையும் டில் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லா விதமான பாசிட்டிவ் சைன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.